அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிஷோர் குமார். ஸோ இன்னைக்கு நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு விஷன் மிஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த பார்ட் 2 வீடியோஸான டாபிக்ஸான மகாஜனபதாஸ், மகதன் எம்பையர், அப்புறமா ஹெட்ரோடாக்ஸ் செக்டான இம்பார்ட்டண்ட்டாக புத்திசம் அண்ட் தென் வித் ரெஸ்பெக்ட் டு ஜெயினிசம். இந்த டாபிக்ஸை தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் மைனராக தான் மகாஜனபதாஸ் அப்புறமா மகதன் எம்பையர் டாபிக்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். மெயினாக வி ஆர் கோயிங் டு சி டுடே இஸ் இன் திஸ் வீடியோ புத்திசம் அண்ட் தென் ஜெயினிசம். ஓகே, இப்போ நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு இட், மகாஜனபதாஸில் 2025 ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் புதுசாக ஒரு இடத்துக்குள்ள யூபிஎஸ்சி காலை வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மேப் இருக்குல்ல, இந்த மேப்பில் நம்மளால் என்ன பண்ண முடியும், அப்சர்வ் பண்ணுறதன் மூலமாக அந்த கொஸ்டினை நம்மளால் பார்க்க முடியும். ஓகேங்களா? சால்வ் பண்ண முடியும். பட் இட் இஸ் அ டிஃபிகல்ட் கொஸ்டின் தான், நான் அதை ஏற்றுக்கிறேன். பட் போன வருஷம் நிறைய கொஸ்டின்ஸ் ஈஸியாக இருந்துச்சு. இந்த ஒரு கொஸ்டின் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. இதை நீங்கள் விட்டுருக்கணும், நியாயமாக விட்டுருக்கணும். ஓகேங்களா? அதை அட்டன் பண்ண ட்ரை பண்ணியிருக்க கூடாது. ஓகே, பட் இப்போது இதுக்கப்புறமா எப்படி அதை பார்க்குறதுன்றதை பார்ப்போம். ஸோ மகாஜனபதாஸ் 16 மகாஜனபதாஸ் ஆர் தேர். இந்த 16 மகாஜனபதாஸ் அப்படிங்கிறது எந்தெந்த புக்ஸ்லாம் மென்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயினிஸ்ட் புக்ஸ்லேயும் மென்ஷன் ஆயிருக்கு, புத்திஸ்ட் புக்ஸ்லேயும் மென்ஷன் ஆயிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் இது அஷ்டத்தியானி, பழனியோடைய அஷ்டத்தியானிலையுமே மகாஜனபதாஸ் பற்றி மென்ஷன் ஆயிருக்கு. பட் அவர் 16 மகாஜனபதாஸ்ன்னு கொடுக்கல, கிட்டத்தட்ட 40 மகாஜனபதாஸ் அப்படின்னு கொடுக்குறாரு. பட் மெயினாக 16 ஜனபதாஸ் மகாஜனபதாஸ்ன்னு இந்த ரெண்டு புக்ஸ்லேயும் மென்ஷன் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், அனுகுந்த நிகாயா அப்படிங்கிற அந்த புத்திஸ்ட் டெக்ஸ்ட்லேயும், அதுக்கப்புறமா இதில் ஜெயின் டெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகவதி சூத்ரா, இந்த ரெண்டு டெக்ஸ்ட்லையுமே இந்த 16 மகாஜனபதாஸ் பற்றி பேசியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ காமனாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த 16 இம்பார்ட்டன்ட் மகாஜனபதாஸாக நம்ம எடுத்துக்கிறோம். மற்றதெல்லாம் ஜனபதாஸாக சின்னதாக இருந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ நம்ம இப்போ மகாஜனபதாஸில் பார்க்க வேண்டியது நார்தன் மோஸ்ட் என்ன இருக்குது பாருங்கள், கம்போஜா அப்படிங்கிற அந்த மகாஜனபதா இருக்குது. சதன் மோஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள், அஸ்மகா இல்லை அஸ்கா. ரெண்டுமே கரெக்டான இதுதான். ஓகேங்களா? மீனிங் தான். ஸோ கம்போஜா, இங்கே அஸ்கா. இம்பார்ட்டண்ட்டான மகாஜனபதா அப்படின்றது அடுத்து ஒரு எம்பையராக வரக்கூடிய பொட்டென்ஷியல் இருந்த மகாஜனபதா மகதா. இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்து எம்பையராக வரக்கூடிய பொட்டென்ஷியலில் மகதாவும் இருந்துச்சு, அவந்தியும் இருந்துச்சு, வத்சாவும் இருந்துச்சு, கோஷாலாவும் இருந்துச்சு. ஓகேங்களா? பட் இந்த 4ல் எது லாஸ்ட்டாக ரிமைனிங் மிஞ்சி இருக்கிறது, அப்புறமா ஆல் இண்டியா எம்பையராக வந்துச்சு அப்படின்னா மகதா தான் வந்துச்சு. அதுக்கு நிறைய காரணங்களை சொல்லுவாங்க. ஜாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸ்லேருந்து, அதுக்கப்புறமா ரூலர்ஸோடைய அந்த டிப்ளமேட்டிக் அண்ட் அக்ரெசிவ் ஸ்டைல்லேருந்து, இந்த மாதிரி பல, அதுக்கப்புறம் அதோடைய லொக்கேஷன்லேருந்து எல்லா விஷயத்தையுமே சொல்லுவாங்க. இதை நம்ம மகதன் அந்த எம்பையர் வரப்போ நம்ம பார்ப்போம். இப்போ மகாஜனபதாஸ் பற்றி மட்டும் பார்ப்போம். அப்போது அடுத்து அப்போ லாஸ்ட்டாக அந்த சவுத்தில் இருக்கிறது அஸ்மகா. சவுத்தில் வெறும் ஒரே ஒரு மகாஜனபதாஸ் தான் இருக்குது, அஸ்கா இல்லைனா அஸ்மகா மட்டும்தான் இருக்குது. மேலே கம்போஜா இருக்குது. ஓகேங்களா? இந்த கம்போஜா எந்த இடத்துல இருக்குது பாருங்கள், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தானுக்கு அப்புறமா ஆப்கானிஸ்தானில் கிட்டத்தட்ட இருக்குது கம்போஜா. ஓகேங்களா? அதுக்கப்புறமா அடுத்த இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய மகாஜனபதாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காஷி சொல்லலாம். அடுத்து மல்லா வஜ்ஜின்னு இருக்குல்ல, இந்த ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர் ரிபப்ளிக்ஸ். ஓகேங்களா? மல்லாவும் வஜ்ஜியும் ரிபப்ளிக்ஸாக இருந்தது. ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் இம்பார்ட்டண்ட் மகாஜனபதாஸ். நெக்ஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு இங்கே போகிறீங்க அப்படின்னா, இப்போ கொஸ்டினுக்கு வாங்க. வித் ரெஃபரன்ஸ் டு ஏன்ஷியன்ட் இந்தியா 600 to 322 BC, கன்சிடர் த ஃபாலோயிங் பேர்ஸ். எதுக்கு இந்த 600 to 322 BCன்னு போட்டிருக்காங்கன்னா, மேபி 321ல் மௌரியன் எம்பையர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சந்திரகுப்த மௌரியா எஸ்டாப்ளிஷ்ட் எம்பையர் இன் 321 BC. ஸோ மேபி அதனால இருக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா அது வரைக்கும் தான் மகாஜனபதாஸாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் மௌரியன் எம்பையராக மாறுது. ஸோ டெரிட்டோரியல் ரீஜியன் ரிவர்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க. அஸ்மகா
அஸ்மகா நம்ம பார்த்தோம், சதன் மோஸ்ட். ஓகேங்களா, கோதாவரி வந்திருக்குமானா வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கோதாவரி ரிவருக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கம்போஜா. கம்போஜா இங்கே மட்டும் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ரெண்டு இதுக்கும் கோதாவரி அப்புறமா வந்து மகாநதின்னு இந்த பேரை கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, இந்த இப்போ இருக்கக்கூடிய கண்டெம்பரரி நேமை கொடுத்துட்டாங்க. பட் மற்ற ரெண்டுத்துக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்க, கம்போஜாவுக்கும் கோஷாலாவுக்கும் வேதிக் நேம்ஸை கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுவும் ஏன்றது நமக்கு தெரியல, மேபி உங்களை குழப்பறதுக்காக கூட இருக்கலாம். ஓகே, இப்போ அடுத்து வாங்க, கம்போஜா. ஓகேங்களா, கம்போஜா எங்கே இருக்குது? ஆப்கானிஸ்தானில் இருக்குது. அப்போ ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு இது இண்டஸ் ட்ரிபியூட்ரிஸுக்கு உள்ள பக்கத்தில் எப்படி வந்திருக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலே அதுக்கு நீங்கள் மேப்பை பார்த்துருக்கணும். ஓகேங்களா, மேப்பை இந்த மாதிரியான ஆங்கிள்ஸ்லையும் பார்க்கணும். வெறும்னா வந்து மனப்பாடம் பண்ணுற மாதிரி பார்க்காம ஜஸ்ட் இன்ஃபர் பண்ணுறீங்க நிறைய. அந்த மேப்பை பார்த்து என்னென்னலாம் நம்மளால் கற்றுக்க முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். ஓகேங்களா, அப்போ கம்போஜாங்கிறது எந்த ஒரு ரிவர் பக்கத்துலேயும், வேதிக் ரிவர் பக்கத்துலேயும் இல்லாத ஒரு இண்டஸ் ட்ரிபியூட்ரிக்கு இல்லாத ஒரு இடமா இருக்குது. ஓகேங்களா, அப்போது இது வராது அப்படிங்கிறத நம்ம எலிமினேட் பண்ண முடியும் மேப்பை பார்த்துருந்தா. ஓகேங்களா, ஸோ அவந்தி அவந்தி பார்த்தீங்கன்னா இதுதான் ஈஸியாக உங்களால் எலிமினேட் பண்ணியிருக்க முடியும். அவந்தி வந்து உஜ்ஜைன், அதுதான் வந்து அதோட கேபிட்டல். ஓகேங்களா, உஜ்ஜைன் தான் கேபிட்டல். அந்த உஜ்ஜைன் எங்கே இருக்குது, இல்லை அவந்தி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்மதாவுக்கு மேலே இருக்குது. மகாநதி எங்கே இருக்குது? கம்ப்ளீட்டாக ஈஸ்டில் இருக்குது. அப்போ அவந்தி மகாநதிக்கு பக்கத்தில் இல்லை அப்படிங்கிறத இந்த ஒரு இதுதான் ஈஸியாக உங்களால் எலிமினேட் பண்ணியிருக்க முடியும். ஓகேங்களா, ஸோ திஸ் ஒன் இஸ் ஆல்சோ ராங். கோஷாலா பார்த்தீங்க அப்படின்னா சராயு அப்படிங்கிறது நமக்கு இப்போ மித்திக்கல்லாக நாலேஜ் வச்சுருக்கவங்களுக்கு மேபி தெரியலாம். ஓகேங்களா, ஏன்னா ராமாயணத்தில் ராமர் வந்து அந்த ராமரோட ஸ்டோரி வந்து சராயு அப்படிங்கிற அந்த நதிக்கரையில் தான் முடியும். ஓகேங்களா, சராயு அப்படிங்கிற அந்த ரிவரில் தான் முடியும். அப்போ கோஷாலாவோட மைந்தன், கோசலை மைந்தன் தான் ராமர். ஸோ கோஷாலா சராயு அப்படிங்கிற இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுவும் கரெக்ட். ஸோ ஆன்சர் இஸ் ஒன்லி 2. ஓகேங்களா, அப்போ விபாஸ்ன்னு இருக்குல்ல, இந்த ரிவர் பேர் என்ன அப்படின்னா பியாஸ். ஆஸ்ன்னு முடியுதா, அப்படியாவது ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம. ஓகேங்களா, பியாஸ் விபாஸ். ஓகே, பியாஸ் விபாஸ். ஓகேங்களா, ஸோ இண்டஸுக்கு சிந்து, இண்டஸுக்கு சிந்து, பியாஸுக்கு விபாஸ். ஓகேங்களா, அதுக்கப்புறமா வந்து செனாபுக்கு வந்து அஸ்கனி, ஜிலமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வித்தஸ்தரா, அதுக்கப்புறம் இது சட்லஜுக்கு வந்து சட்லஜுக்கு அந்த மாதிரி சட்லஜுன்னு தான் வரும். ஓகேங்களா, ஸோ அதை பெருசாக ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல, அதை கேட்கவும் போகிறது கிடையாது. ஸோ இந்த இம்பார்ட்டண்ட்டான பேர்களை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் இந்த இண்டஸ் அதோடைய ட்ரிபியூட்ரிஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு, which among the following is not included among the Mahajanapadas in the early Buddhist literature? ஓகே, அதனால தான் ஸ்பெசிஃபிக்காக புத்திஸ்ட் லிட்ரேச்சர் இல்லை ஜெயின் லிட்ரேச்சர்னு கொடுக்குறாங்க. அதில் தான் 16 மகாஜனபதாஸை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா வஜ்ஜி, அப்புறம் காந்தாரா, அவந்தி இதெல்லாம் இருக்குது. கலிங்கா கிடையாது. கலிங்கா வந்து எப்போ இம்பார்ட்டன்ஸ் ஆகுது அப்படின்னா மௌரியா, அந்த இது அசோகன் டைமில் தான் கலிங்கா வந்து இம்பார்ட்டன்ஸுக்கு வருது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி மகாபத்மனந்தாவும் என்ன பண்ணியிருக்காரு, கலிங்காவை போய் டிஃபீட் பண்ணியிருக்காரு. இதை நம்ம எதுலேருந்து தெரியுது, காரவில்லாவுடைய ஹத்திகும்பா இன்ஸ்கிரிப்ஷன்லேருந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. ஓகேங்களா, ஸோ அதையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கலிங்கா ஆனால் என்ன இல்லை, மகாஜனபதா இல்லை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் பி. பி இஸ் த ஆன்சர். which of the following is not listed as one of the 16 Mahajanapadas? மறுபடியும் அதே தான் கேட்குறாங்க. இங்கேயும் CAPF 2020 கேட்டது, இது அதே கொஸ்டின் பாருங்கள் 25 கேட்டது. ஓகேங்களா, CISF 25 கேட்டது. ஸோ கலிங்கா தான் ஆன்சர். இங்கே ஆப்ஷன்ஸ் மட்டும் குரு, வஸ்தா, காந்தாரான்னு மாற்றிருக்காங்க. தட்ஸ் ஆல். which among the following Mahajanapadas is ஒலிகார்கின்னு இருக்குது. அப்போது அடுத்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது மகாஜனபதா என்ன பார்க்கணும் அப்படின்னா
எதெல்லாம் ஒலிகார்கி இல்லைனா ரிபப்ளிக் அப்படிங்கிறத பார்க்கணும். நமக்கு தெரிஞ்சது எது? வஜ்ஜி, மல்லா, ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்து லிச்சாவிஸ் எங்கே இருக்காங்க? வைஷாலியில் இருக்காங்க, ஓகேங்களா. அட்லீஸ்ட் இந்த 3 விஷயமாவது ரிபப்ளிக்ஸுங்கிறது உங்களுக்கு தெரியணும். மேக்ஸிமம் இதை தான் கேட்பாங்க, பெருசாக வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க, ஓகேங்களா. ஸோ வஜ்ஜின்னு இருக்கா, ஸோ இதுதான் ஆன்சர். மற்றது எல்லாமே வந்து தே ஆர் நாட் ரிபப்ளிக்ஸ், ஓகேங்களா, தே ஆர் மொனார்கி. டக்ஸிலா வாஸ் த கேபிட்டல் ஆஃப் விச் அமங் த ஃபாலோயிங் மகாஜனபதா? டக்ஸிலா வந்து காந்தஹார், ஓகேங்களா. காந்தாரா இல்லை காந்தஹார் எது ஒன்றாலும் சொல்லலாம், ஓகேங்களா. அப்போ கம்போஜாவுடைய கேபிட்டல், கம்போஜாவுக்கும் மேபி உங்களுக்கு காந்தாராவுக்கும் தான் வந்து குழப்பம் வந்திருக்கலாம். இங்கே கம்போஜான்னு ஏதாவது இருந்திருந்ததுன்னா மேபி குழப்பம் வந்திருக்கலாம். ஏன்னா டக்ஸிலா வந்து நம்மளுடைய சில்க் ரூட்டை வந்து இணைக்கிற, நார்த் வெஸ்ட்டில் சில்க் ரூட்டை இணைக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான சிட்டிங்கிறது அட்லீஸ்ட் நமக்கு தெரியணும். அப்போ டக்ஸிலா வந்து கம்போஜா இது காந்தாரா அப்படின்னா, கம்போஜாவுக்கு என்ன அப்படின்னா ராம்பூர்வா, ஓகேங்களா. ராம்புரா அப்படிங்கிற அந்த கேபிட்டல் தான் வந்து கம்போஜாவுடைய கேபிட்டல். அப்போது நார்த்தோடைய கேபிட்டல், அதுக்கப்புறமா வந்து அஸ்மகாவோட கேபிட்டல் என்னன்னாவது அட்லீஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அதே மாதிரி இம்பார்ட்டண்ட்டான மகாஜனபதாஸ் கோஷாலா, அவந்திக்கு உஜ்ஜைன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து வத்சாவுக்கு என்ன, அதுக்கப்புறமா வந்து மகதாவுக்கு என்ன, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. மகதாவுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். மகதா, பாட்டாளிபுத்ரா, ராஜ்கிர், ஓகே. அட்லீஸ்ட் இந்த மாதிரி தெரிய வேண்டிய இல்லை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மகாஜனபதாஸுக்கு, அதுக்கப்புறமா வந்து ரிப்பீட் ஆகக்கூடிய மகாஜனபதாஸுக்காவது நம்ம இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், ஓகேங்களா. ஸோ தட் we can eliminate which one of the following statements reflects the distinctive feature about 6th century BC Ganas and Sankas. The ancient Indian Ganas were oligarchies. The ancient Indian Ganas were non-monarchical state. இந்த மாதிரி ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டாக, இது ரெண்டுமே ஒரே ஸ்டேட்மெண்ட் தான், எதுக்காக ரெண்டாக கேட்டாங்கன்றது நமக்கு தெரியல. ஸோ 1 and 2 கண்டிப்பாக வரணும். 1 and 2 வந்து இல்லாத ஒரே ஆப்ஷன் வந்து டி எலிமினேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு மகதா, கோஷாலா, வஸ்தா, அவந்தி வேர் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்டேட்ஸ் ஆஃப் தட் எரா. இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அப்போ சி எலிமினேட் பண்ணிடலாம். த ப்ரொசீஜர்ஸ் ஆஃப் த புத்திஸ்ட் மோனோயிஸ்ட் ஆர்டர் சங்கா வேர் பேட்டர்ன்ட் ஆன் த சங்கா பாலிட்டிக்ஸ். அந்த மாதிரி தான் அவங்க வந்து புத்தரும் சரி மகாவீரும் சரி அவங்களோட சங்காவை அமைச்சது பேஸ்ட் ஆன் த சங்கா பாலிட்டிக்ஸ். ஸோ 4ம் கரெக்டு தான். ஸோ ஆன்சர் இஸ் பி 1, 2, 3 and 4. இன் ஏன்ஷியன்ட் இண்டியா யுதியாஸ் வேர், யுதியாஸுங்கிறவங்க இன்னொரு ஒரு ரிபப்ளிக், ஓகேங்களா, ரிபப்ளிகன் ட்ரைப் அவங்க, ஓகே. ஸோ சி இஸ் த ஆன்சர். விச் ஒன் ஆன் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் த ஏன்ஷியன்ட் இண்டியன் மகாஜனபதாஸ் இஸ் கரெக்டுன்னு கேட்குறாங்க, ஓகேங்களா. ஆல் மகாஜனபதாஸ் வேர் ஒலிகார்கிஸ் வேர் பவர்ஸ் வேர் எக்ஸசைஸ் பை குரூப் ஆஃப் பீப்புள் அப்படிங்கிறது தப்பு. ஆல் மகாஜனபதாஸ் கிடையாது. நமக்கே தெரியும் மகதாலெலாம் வந்து ரூலர்ஸ் இருந்தாங்க, கோஷாலாவில் இருந்தாங்க, அவந்தியில் இருந்தாங்க அப்படின்ட்டு. ஆல் மகாஜனபதாஸ் வேர் லொக்கேட்டட் இன் த ஈஸ்டர்ன் இந்தியா, அதுவும் தப்பு. நார்த்தில் பார்த்தோம், சவுத்தில் பார்க்குறோம், வெஸ்ட்லேயும் இருக்குது, ஈஸ்ட்லேயும் இருக்குது, ஸோ அதுவும் தப்பு. நெக்ஸ்ட் நோ ஆர்மி வாஸ் மெயின்டைன்ட் இந்த மகாஜனபதாஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா, இதுவும் தப்பு. ஏன் தப்புன்னு நம்மளோட டிசசிவாக சொல்ல முடியும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஆரியன்ஸ் வந்துட்டாங்க. ஸோ தேர் வேர் நோ ஸ்டாண்டிங் ஆர்மி. ரிக்வேதாலையும் சரி லேட்டர் வேதாலையும் சரி ஸ்டாண்டிங் ஆர்மின்னு இல்லை. பட் ஆர்மியே இல்லைன்றாங்க. ஸ்டாண்டிங் ஆர்மின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, ஆர்மியே இல்லைன்னா தப்பான ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா வந்து கவஸ்தி கவுக்காக, அப்புறம் பாஸ்டர் லேண்டுக்காக, லேட்டர் வேதிக் டைம்ஸில் வந்து லேண்டுக்காக ஜனபதாஸ்க்காகவே சண்டை போட்டதுக்கான எவிடன்சஸ், லிட்ரரி எவிடன்சஸ் நமக்கு இருக்குது. அதனால் நோ ஆர்மி அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீமான ஸ்டேட்மெண்ட், அதனாலையும் தப்பு. செகண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவிடன்சஸ் ஆஃப் ஃபோர்ட்டிஃபிகேஷன் நமக்கு இருக்குது. பிகாஸ் திஸ் இஸ் த எரா 6th century BC வந்து இட் இஸ் த எரா ஆஃப் செகண்ட் அர்பனைசேஷன் ஃபேஸ். லேட்டர் வேதிக் பீரியடோடைய எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா சிட்டிஸ் லைக் கௌஷம்பி, காசி இது எல்லாமே வந்து வளர ஆரம்பிச்சிடுச்சு, ஓகேங்களா. ஸோ அப்போ கௌஷம்பிலையும் சரி, கௌஷம்பிலாம் என்சிஆர்டியில் ஒரு பிக்சரே இருக்கும், ஃபோர்ட்டிஃபிகேஷன் பண்ண வாளுக்கான ஒரு பிக்சர் இருக்கும். நீங்கள் நியூ என்சிஆர்டியில் போயிட்டு நீங்கள் பிக்சரை பார்க்கலாம். அப்போது ஃபோர்ட்டிஃபிகேஷன் பண்ணதுக்கான மீனிங்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பக்கத்து மகாஜனபதாஸ்லேருந்து தன்னை காப்பாற்றிக்கணும்னு 45 பண்ணியிருக்கலாம்.
அதுக்கப்புறமா வந்து அவங்களோட வெல்த்தையும் அதுக்கப்புறமா வந்து ஸ்டாண்டர்டையும் உயர்த்துறதுக்காக ஃபோர்ட்டிஃபை பண்ணியிருக்கலாம். அப்புறம் ஃபோர்ட்டிஃபை பண்ணும்போது உள்ளே இருக்கக்கூடிய பீப்புளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு வழியாக இருக்குது, அதனாலையும் ஃபோர்ட்டிஃபை பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அந்த ஐடியாஸை வந்து சொல்கிறாங்க ஃபோர்ட்டிஃபிகேஷன். பட் டெஃபினெட்லி ஃபோர்ட்டிஃபிகேஷன் ஹஸ் பின் டன். ஃபோர்ட்டிஃபிகேஷன் ஒன்று இருக்குன்னா அந்த இன்வேஷனுக்காகவும் ஃபோர்ட்டிஃபை பண்ணியிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நோ ஆர்மி அப்படிங்கிறது தப்பான ஸ்டேட்மெண்ட். த புத்திஸ்ட் அண்ட் ஜெயினிஸ்ட் டெக்ஸ்ட் லிஸ்ட் 16 மகாஜனபதாஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ டி இஸ் த ஆன்சர் ஹியர். அரேஞ்ச் த ஃபாலோயிங் மகாஜனபதாஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தேர் லொக்கேஷன். இங்கே தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, இங்கே தான் பிரெயின் ஃபெய்ட் ஆகிடக்கூடாது. ஃப்ரம் சவுத் டு நார்த், சவுத் டு நார்த் வந்து இது பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ எது நமக்கு சவுத்துங்கிறது கன்ஃபார்மாக தெரியும், 2ங்கிறது தெரிஞ்சிட்டா போதும். நம்மள என்ன செக் பண்ணுறாங்க அப்படின்னா சவுத்தில் இருக்கக்கூடிய சதர்ன் மோஸ்ட் மகாஜனபதாஸ் உங்களுக்கு தெரியுதா, செகண்டு கொஸ்டினை ஒழுங்காக படிக்கிறீங்களா. இந்த 2 விஷயத்தை தான் இந்த கொஸ்டின் மூலமாக அவங்க செக் பண்ணுறாங்க. ஏன்னா சவுத் டு நார்த் அப்படின்னும் போது சவுத் அஸ்மகாலேருந்து தான் ஆரம்பிக்கணும் நீங்கள் ஃபஸ்ட்டு இதுவாக. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் 2 இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி சி வில் பி த ஆன்சர். தட்ஸ் ஆல். ஓகேங்களா, கம்போஜா தான் லாஸ்ட்டில் இருக்குது, கம்போஜா தான் லாஸ்ட். Consider the following statements about the emergence of urban centers in India from 6th century BC. All of them developed away from the capitals of Mahajanabada. இது வந்து ஒரு அப்சர்டான ஸ்டேட்மெண்ட்னு நமக்கே தெரியுது. ஓகேங்களா, அது எப்படி வந்து அர்பன் சென்டர்ஸ்லாம் வந்து எல்லா அர்பன் சென்டரும் அவே ஃப்ரம் த கேபிட்டல் வளர முடியும்? நமக்கே ஒரு எக்ஸாம்பிள் யோசிச்சு பார்த்தீங்கனாலே பாட்டலிபுத்ரா அப்படி இல்லையே, உஜ்ஜைன் அப்படி இல்லையே, கௌஷம்பி அப்படி இல்லையே அப்படிங்கிறது நமக்கே தெரிஞ்சிடும். அப்போ the statement is wrong. Okay, the major towns were located along the routes of communication. இது கரெக்ட். சிம்பிள், ஆல் மேஜர் டவுன்ஸ்னு சொல்ல, மேஜர் டவுன்ஸ் பண்ணி இருக்கா, இருக்கு. தட்ஸ் ஆல். நீங்கள் இங்கே என்ன ஆகிடக்கூடாது அப்படின்னா ஆள் போட்டு யோசிச்சிடக்கூடாது, படிச்சிடக்கூடாது. ஓகே, many were bustling centers of commercial, cultural and political activity. Common statement, this is also correct. So how many of the above statements are correct? 2 statements are correct here. From among the following Mahajanapadas, identify the Gana or Sangha oligarchy. மறுபடியும் அதே கேக்குறாங்க பாருங்க, வஜி. ஓகே, from among the following Mahajanapadas, identify இது தப்பு. Consider the இந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருங்க. Consider the following statements about the literary language Abramsa. It appeared in recognizable forms by the 6th century. Okay, it developed out of the mixture of regional vernaculars with the Prakrit and Sanskrit. இதுவும் கரெக்ட். ஓகேங்களா, இது ரீசெண்டாக தான் கேட்டிருக்காங்க. ஓகே, போத் 1 and 2 இஸ் கரெக்ட். ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகதன் எம்பையர். ஓகேங்களா, மகதன் எம்பையரை உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இல்லை புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஐ ஹவ் கேம் வித் அ டைம்லைன். ஓகேங்களா, இந்த டைம்லைனை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு அந்த கண்டெம்பரரிஸ் யார் அப்படிங்கிறது புரிஞ்சிடும். அதுக்கப்புறமா வந்து யாருக்கு அப்புறம் யார் வராங்க, எந்த டைனாசிட்டிக்கு அப்புறம் எந்த டைனாசிட்டி வருது, எல்லாமே ஓரளவுக்கு யூ வில் ஹாவ் அ கிளியர் பிக்சர் அபவுட் இட். ஓகேங்களா, ஸோ மகதன் எம்பையர் அப்படிங்கிற அந்த இது எங்கேருந்து ஆரம்பிக்குது, நமக்கு எங்கேருந்து தெரியுது, சோர்சஸ் எங்கெங்கேருந்து சொல்லுது அப்படின்னா வி நோ அபவுட் ஹரியன்கா டைனாசிட்டி. ஓகேங்களா, ஹரியன்கா டைனாசிட்டிலேருந்து தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது நமக்கு. ஓகேங்களா, அதுக்கு முன்னாடியிலேருந்தே கூட மகதன் மகாஜனபதாஸில் நிறைய பேர் ஆண்டு இருக்கலாம். பட் நமக்கு லிட்ரரி எவிடன்சஸாக சோர்சஸ் மூலமாக தெரியறது பார்த்தீங்க அப்படின்னா ஹரியங்கா டைனாசிட்டிலேருந்து தான் தெரியுது. அப்போ ஹரியங்கா டைனாசிட்டியை ஃபஸ்ட்டு யார் வந்து ஸ்டார்ட் பண்ணுறா அப்படின்னா வந்து பிம்பிசாரா தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, பிம்பிசாரா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ 544 BC. இந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் தெரியணுமா அப்படின்னா இது இந்த இயர் தெரிய தேவையில்லை, யாரோட இயர் தெரியணுங்கிறது நான் சொல்கிறேன். அந்த இயர் மட்டும் அட்லீஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா,
ஸோ அரியங்கா டைனாஸ்டியில் ஆனால் யாருக்கு அடுத்து யார் வராங்கங்கிறது அந்த குரோனாலஜி உங்களுக்கு தெரியணும். பிம்பிசாரா, அதுக்கப்புறம் அஜாதசத்ரு, அதுக்கப்புறம் உதயன். இந்த 3 பேர் வராங்கன்னு அட்லீஸ்ட் தெரியணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த ஹரியங்கா டைனாசிட்டியோடைய பேரலாக நம்ம ஈரானியனில் என்ன பார்க்குறோம்னா அர்க்கிமீடியன் எம்பையர் பார்க்குறோம். அதில் சைப்ரஸ், அதுக்கப்புறம் அவரோட பையன் டேரியஸ், அதுக்கப்புறம் அவரோட பையன் ஜக்சஸ். ஓகேங்களா? இவங்கெல்லாம் வந்து ரூல் பண்ணுறாங்க. அப்போ யாருக்கு யார் கண்டெம்பரரி அப்படின்னு பார்க்கும் பொழுது பிம்பிசாராவுக்கு வந்து சைப்ரஸ் அண்ட் டேரியஸ் 2 பேரும் கண்டெம்பரரி. அஜாதசத்ருவுக்கு டேரியஸ், ஜர்க்சஸ் கண்டெம்பரரி. உதயனுக்கு ஜர்க்சஸ் கண்டெம்பரரி. ஓகேங்களா? இந்த கண்டெம்பரரி உங்களுக்கு தெரியணும். செகண்ட், கௌதம புத்தா, மகாவீரா. இவங்க 2 பேரும் இதே காலகட்டத்தில் தான் வந்து வாழ்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மகாவீரரும் கௌதம புத்தாவும் கண்டெம்பரரின்றது உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு பிம்பிசாரா, அஜாதசத்ரு இவங்க 2 பேருமே வர்தமனா, மகாவீரா, அப்புறம் கௌதம புத்தா இவங்க 2 பேரோட கண்டெம்பரரின்றது உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? இவங்க எல்லாருமே ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு புத்தர் இறந்ததுக்கு அப்புறம் நம்ம புத்திசமில் இன்னும் கொஞ்சம் கரெக்டாக பார்ப்போம் டீட்டெயில்டாக. புத்தர் இறந்ததுக்கு அப்புறம் இந்த 483 BCயில் நமக்கு ஃபர்ஸ்ட் புத்திஸ்ட் கவுன்சில் வருது. அதை நடத்துறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜாதசத்ரு தான் நடத்துகிறார். ஓகேங்களா? ஸோ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ பிம்பிசாராவை பற்றி பார்ப்போம். பிம்பிசாரா அரியன்கா டைனாஸ்டி. ஓகே, ஸோ பிம்பிசாராவை பார்த்தோம் அப்படின்னா பிம்பிசாராவை நமக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 2 இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஒன்று எக்ஸ்பேன்ஷன். ஓகேங்களா? எக்ஸ்பேன்ஷன். இவர் செகண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா he was the founder of அரியன்கா டைனாஸ்டி. எக்ஸ்பேன்ஷனை 3 விதமாக பண்ணுறாரு. ஓகேங்களா? இன்ஃப்ளூயன்ஸை வளர்க்குறது, அப்புறம் எக்ஸ்பேன்ஷன். அது எப்படி பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த்ரூ அக்ரஷன் மூலமாக இவருக்கு பக்கத்தில் மகதாவுக்கு பக்கத்தில் என்ன ஸ்டேட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கா இருக்குது. அங்காவை அக்ரஸிவாக பிடிச்சி வச்சுக்கிறார். ஓகேங்களா? த்ரூ வார் அங்கா. அடுத்து டிப்ளமேட்டிக் டைஸ் அலையன்சஸ் மூலமாக வந்து மூணு இதுவை இவரோட ஆளுமையை செலுத்துறார். கோஷாலாவுடைய அந்த மன்னர் பிரசன்னஜித் அவங்களுடைய தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறாரு, கோஷால தேவி. அதுக்கு காசியை வந்து இவர் என்ன பண்ணிக்கிறாரு, டௌரியா வாங்கிக்கிறாரு, கோஷல தேவி. அதுக்கு அடுத்து வந்து லிச்சாவி பிரின்சஸை வந்து செல்லனான்னு ஒருத்தவங்க, அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாரு, செல்லனா. ஓகேங்களா? லிச்சாவி பிரின்சஸ். ஸோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ லிச்சாவிஸ்லேயும் இவருடைய அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து ஏறுது. தேர்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதரா அப்படின்னு ஒரு சின்ன ஜனபதா அது. ஸோ அங்கேயும் வந்து மாதரா தேவி அப்படிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறார். ஓகேங்களா? ஸோ இந்த 3 விஷயம் மூலமாக இவரோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பெருசாகுது. நெக்ஸ்ட்டு அவந்தி அப்படிங்கிற அந்த மகா ஜனபதா இருக்குல்ல, அது ரொம்ப பவர்ஃபுல். அதை வந்து நம்மளால் அப்ரஸ் பண்ண முடியாது. டிப்ளமேட்டிக்கலாக எந்த டைஸும் இல்லை, மேரேஜ் அலையன்ஸ் இல்லை. அப்போ வேறு டிப்ளமசியை கையாளுறாரு. என்ன அப்படின்னா இவருடைய ஃபிசிஷியன் அவரை வந்து அவந்தியோடைய மன்னருக்கு தேவைப்பட்டப்ப ஜாண்டிஸ் வந்துடுது. அப்போ அந்த ட்ரீட் பண்ணுறதுக்காக இவரோட ஃபிசிஷியனை அனுப்புகிறாரு, ஜீவிகா அப்படிங்கிறவரை வந்து அனுப்புகிறாரு. ஓகேங்களா? ஸோ அந்த மன்னரோட பேர் என்ன அப்படின்னா வந்து சந்த பிரத்யோனா மகாசேனா. ஓகேங்களா? மகாசேனான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரத்யோனா டைனாசிட்டி, மகாசேனான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவருக்கு ட்ரீட் பண்ணுறதுக்காக அனுப்புகிறாரு. ஸோ இவங்களும் அப்போது யாரெல்லாம் இதில் கண்டெம்பரரி, பிம்பிசாரா, அதுக்கப்புறம் வந்து பிரசன்னஜித்து, இந்த சைடில் கோஷாலா மன்னரான பிரசன்னஜித்து, அதுக்கப்புறமா வந்து பிரத்யோனா, இவங்க எல்லாருமே அகெயின் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கண்டெம்பரரிஸ். ஓகே, ஸோ இப்படி வந்து இவருடைய இது பெருக்கிறாரு. பட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜாதசத்ரு இவரோட பையனே வந்து இவரை கொன்னுடுறாரு. ஓகேங்களா? கொன்னுட்டு அரியணைக்கு வராரு. ஃபஸ்ட்டு ரெக்கார்டட் நோன் பேட்ரிசைடல் ஃபார் த கிங் ஆர் த்ரோன் இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்சிடெண்ட் தான். அஜாதசத்ரு வராரு,
அஜாதசத்ரு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொன்னதுக்காக இவங்க அப்பாவே கொன்னுட்டதுனால கோஷல மன்னர் என்ன பண்ணுறாருன்னா காசியை திருப்பி ரிட்டர்ன் வாங்கிக்கிறாரு. அப்போ காசியை வந்து அகெயின் இஸ் வின்னிங் த்ரூ அக்ரஷன். காசியை மறுபடியும் வந்து போரிட்டு ஜெயிச்சு காசியை வந்து அனெக்ஸ் பண்ணிக்கிறாரு. இந்த சைடில் லிச்சாவிஸையும் அனெக்ஸ் பண்ணிக்கிறாரு. ஓகேங்களா, லிச்சாவி அந்த டெரிட்டரியுமே வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனெக்ஸ் பண்ணுறாரு. இஸ் நோன் ஃபார் எஸ்டாப்ளிஷிங் அ ஃபோர்ட்டிஃபிகேஷன் இன் ராஜ்கிர்ஹா. ஏன்னா இந்த டைமில் வந்து அவங்களோட கேபிட்டல் ராஜ்கிர்ஹா தான். அண்ட் தென் he is said to have met புத்தா. ஓகேங்களா, he is said to have met புத்தா. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புத்தாவை வந்து மீட் பண்ணதுக்கான வரலாற்று பதிவுன்னு இல்லை, ஆர்ட் அண்ட் கல்ச்சுரல் பதிவு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஹ்ரூட் ஸ்தூப்பா இருக்குல்ல, பஹ்ரூட் ஸ்தூப்பா, அங்கே வந்து அஜாதசத்ரு மீட்டிங் புத்தா அப்படிங்கிற அந்த ஒரு இது போர்ட்ரேட் இருக்குது. ஓகேங்களா, பஹ்ரூட் ஸ்தூப்பாவில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இவருடைய இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வஜ்ஜியை வந்து இவர் அகெயின் வந்து அது மேலே போர் தொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ என்ன பண்ணுறாருன்னா, இவரோட மினிஸ்டர் வசன்னா அப்படிங்கிற ஒருத்தர், அவரை வந்து புத்தருக்கு அனுப்புகிறார், புத்தர்கிட்ட ஆலோசனை கேட்கறதுக்காக அனுப்புகிறாரு. அப்போது இது வந்து எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திக நிகாயா அப்படிங்கிற அந்த ஒரு டெக்ஸ்டில் இருக்குது, புத்திஸ்ட் டெக்ஸ்டில் இருக்குது. அப்போ இவர் போயிட்டு அந்த மினிஸ்டர் போய் கேட்கும்போது புத்தர் வந்து என்ன அட்வைஸ் பண்ணுறாரு அப்படின்னா, எவ்வளோ நாளைக்கு ரிபப்ளிக்ஸ் அவங்களுடைய அசம்பிளிஸை ஒழுங்காக கூட்டுறாங்களோ, நியாயமாக நடந்துக்கிறாங்களோ, இந்த மாதிரி சில நெறிமுறைகளை அவர் சொல்கிற மாதிரியான அந்த கதையாக இருக்குது. அது வரைக்கும் அவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, நீங்கள் அவங்கள போய் அடிக்க முடியாது. எப்போ இவங்க வந்து அந்த ரிபப்ளிக்ஸை கூட்டலையோ, அசம்பிளிஸை கரெக்டாக கூட்டலையோ, கரெக்டாக வந்து கன்சென்சஸாக முடிவு எடுக்கலையோ, அப்போ அவங்க வீக் ஆகிடுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போய் அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மேப் போட்டு கொடுத்ததா வந்து அந்த திகநிகாயா அந்த டெக்ஸ்ட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் அடுத்து வந்து அதே மாதிரி அஜாதசத்ரு என்ன பண்ணுவாருன்னா, இந்த பஹ்ரூட் ஸ்தூப்பா பற்றி சொன்னல, அப்போ அவர் போய் பேசியிருப்பார்ல, மீட் பண்ணியிருப்பார், புத்தரை மீட் பண்ணியிருக்காரு, பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் புத்திஸ்ட் டெக்ஸ்டில் இருக்குது. ஓகேங்களா, 2 ரிலீஜியஸ் பர்சனாலிட்டிஸ் இவரை வந்து பார்த்ததாகவும், அவங்களோட டீச்சிங் வந்து இவருக்கு பிடிக்காம புத்தரோட டீச்சிங் பிடிச்சதா வந்து அந்த புத்திஸ்ட் டெக்ஸ்டில் இருக்குது. யாரோடைய ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் அந்த டீச்சிங்கை பற்றி இவர் பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜீவிகா உடைய ஃபவுண்டரான மோகலி கோஷாலா. ஓகேங்களா, அவரோட டீச்சிங், அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நியதிவாதா அப்படிங்கிறத பற்றி பேசியிருப்பார். எல்லாமே வந்து ப்ரீ டிட்டர்மைண்டு, டெஸ்டைன்டு, ஸோ அதன்படி தான் எல்லாமே நடக்கும், ஆனால் நம்மளோட கர்மத்தை விளக்கிறதுக்காக பெனன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். அடுத்து இவர் வந்திருப்பார், அஜித கேச கம்பளி அப்படின்ட்டு. அவர் வந்து சார்பாக்கா ஸ்கூலோட ஃபிலாசபி, அதாவது வந்து மெட்டீரியலிஸ்டோட ஃபிலாசபி. எல்லாமே வந்து இங்கேருந்து தான் வருது, எல்லாமே இங்கே மறுபடியும் மண்ணுக்குள்ளேயே போயிட போகுது, இதுக்கு நடுவில் வந்து நம்ம எந்த ஒரு கவலையும் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்ட்டு வந்து அவரோட அந்த ஃபிலாசபியை பேசியிருக்காரு. ஓகேங்களா, அவர் பேசின ஃபிலாசபி இப்போ 2500 வருஷம் கழிச்சு இப்போ தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம், மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த ஃபிலாசபியும் வந்து இவருக்கு உடன்படலை, புத்தரோட ஃபிலாசபி தான் உடன்பட்டிருக்கு அப்படின்ட்டு வந்து அந்த புத்திஸ்ட் டெக்ஸ்டில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அஜாதசத்ருவை பொறுத்த வரைக்கும். தேர்டு வந்து உதயன், அவரோட பையன். இவர் வந்து எதுக்காக இஸ் நோன் ஃபார் ஷிஃப்டிங் த கேபிட்டல் ஃப்ரம் ராஜ்கிருஹா டு பாட்டாலிபுத்ரா. ஓகேங்களா, அதுக்கு தான் இவர் ஃபேமஸ். ஓகேங்களா, மற்றபடி ஒன்றும் இம்பார்ட்டண்ட் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு இவருடைய டைனாசிட்டிக்கு அப்புறமா வந்து ஹரியன்கா டைனாசிட்டி. இந்த ஹரியன்காவில் இந்த 3 பேர் தான் இம்பார்ட்டண்ட்டு. ஹரியன்கா டைனாசிட்டிக்கு அப்புறம் சிசுநாகாவுக்கு அப்புறம் நந்தாஸுக்கு அப்புறமா தான் வந்து மௌரியன் டைனாசிட்டி எஸ்டாப்ளிஷ் ஆகுது. அப்போ சிசுநாகா வந்து எதுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிசுநாகா டைனாசிட்டி ஃபவுண்டர் சிசுநாகா தான். இவர் வந்து ஒரே ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பண்ணியிருப்பார், என்ன அப்படின்னா, அவந்தி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மகாஜனபதாவாக இருக்குல்ல, அதை இவரோட டைமில் தான் வந்து அனெக்ஸ் பண்ணியிருப்பார். கிங் வந்து அந்த டைமில் கிங்காக இருந்தவர் யாருன்னா நந்திவர்மன். ஓகேங்களா, அந்த கிங்குக்கு எதிராக ஃபைட் பண்ணி தான் அவந்தியை அனெக்ஸ் பண்ணியிருப்பார் மகதா கூட.
அடுத்து வந்து செசுநாகா டைனஸ்டியில் அடுத்த இம்பார்ட்டண்டான ஆள் காலசோகா. காலசோகா எதுக்கு நமக்கு இம்பார்ட்டண்ட், எதுக்காக தெரியணும் அப்படின்னா, செகண்ட் புத்திஸ்ட் கவுன்சில் இவரோட தலைமையில் தான், இவரோட பேட்டர்னேஜில் தான் நடக்குது. காலசோகாவோட பேட்டர்னேஜ். ஃபஸ்ட்டு புத்திஸ்ட் கவுன்சில் நடந்த 100 வருஷத்தில், எக்ஸாக்டாக 100 வருஷத்தில் செகண்ட் புத்திஸ்ட் கவுன்சில் நடக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இவரை வந்து மகாபத்மநந்தா வந்து கொல்றாரு. ஸோ நந்தா டைனாசிட்டி ஆரம்பிக்குது. மகாபத்மநந்தா தான் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீ கிளைம்ஸ் ஃபஸ்ட்டு கிளைம்டு எம்பரர் டு டைட்டில் ஏக்ராத் அப்படிங்கிற அந்த டைட்டிலை வந்து இவர் தான் ஃபஸ்ட்டு கிளைம் பண்ணுறாரு. அண்ட் நந்தாஸ் ஆர் த ஃபஸ்ட்டு எம்பரர்ஸ் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா. அப்போ நவநந்தாஸ் இவர், அதுக்கப்புறம் இவருடைய 8 பசங்க எல்லாருமே வந்து ஆள்றாங்க, ஒவ்வொருத்தராக ஆள்றாங்க. அப்போ இவங்களுடைய ரூல் வந்து நவநந்தா ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் ஃபஸ்ட்டு நந்தா வந்து மகாபத்மநந்தா, லாஸ்ட்டு நந்தா வந்து தனநந்தா. ஓகேங்களா. ஸோ தனநந்தா வந்து 323 வரைக்கும் ரூல் பண்ணுறாரு, லாஸ்ட் வரைக்கும் ரூல் பண்ணுறாரு தனநந்தா. அண்ட் இஸ் இன்ஃபேமஸ் ஃபார் இஸ் டாக்ஸேஷன் பாலிசிஸ். இவரோட பீரியடில் தான் 326 இவரோட பீரியட், தனநந்தா பீரியடில் தான் வந்து அலெக்சாண்டர் வந்ததுக்கான எவிடன்சஸ் நமக்கு இருக்குது. அலெக்சாண்டர் வர்றதுக்கான எவிடன்சஸ் புத்திஸ்ட் இந்தியன் டெக்ஸ்டில் எதுலையுமே நமக்கு கிடையாது. எல்லாமே க்ரீக்கோட சோர்ஸ்லேருந்து தான் நம்ம வந்து டெசிஃபர் பண்ணி அலெக்சாண்டர் இது வரைக்கும் வந்திருக்காரு அப்படிங்கிறதே நமக்கு தெரியுது. அப்போ அலெக்சாண்டர் வர்றாரு, வந்து ஜீலம் நதி கரையில் ஒரு பேட்டில் நடக்குது. அலெக்சாண்டர் வெர்சஸ் போரஸ் பேட்டில் அது. ஓகேங்களா. அலெக்சாண்டர் வெர்சஸ் போரஸ். ஓகேங்களா. ஜீலம் நதி கரையில் நடக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் அவர் எது வரைக்கும் வராருன்னா, பியாஸ் நதிக்கரை வரைக்கும் வராரு. ஜீலம் நதிக்கரையில் போர் நடக்குது, பியாஸ் நதிக்கரை வரைக்கும் வராரு. ஓகேங்களா. மறுபடியும் அவருடைய சோல்ஜர்ஸ், கமாண்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. தே வாண்டட் டு கோ ஹோம் பிகாஸ் 11 இயர்ஸாக அவங்க வாரில் இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ 11 இயர்ஸாக வாரில் இருக்கிறதுனால அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அகெயின் அவர் வந்து திரும்பி போகிற வழியில் அவர் இறந்துடுறாரு. ஓகேங்களா. பட் அவர் எந்த டைமில் வராரு, 326 வராரு. அதே மாதிரி அவருடைய கவர்னர்ஸை பல குழுக்களாக, அவரோட ப்ராவின்சஸை பல குழுக்களாக பிரித்து அதை ஒவ்வொரு ஹெட்டாக போட்டு அவர் வந்து வைக்கிறாரு. இந்த இடத்துல நார்த் வெஸ்ட்டில் வந்து போட்ட குழு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலுக்கஸ் நிகேட்டருடைய தலைமையில் போட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அவரோட கண்டெம்பரரி தான் சந்திரகுப்த மௌரியா. அண்ட் சம் லெஜண்ட் சேஸ் என்ன அப்படின்னா, சந்திரகுப்த மௌரியாவும் ஹஸ் மெட் அலெக்சாண்டர் அப்படிங்கிற மாதிரியான சில லெஜெண்டரி இதுவும் இருக்குது. ஓகேங்களா. ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் விச் யூ ஹாவ் டு நோ அபவுட் மகதன் எம்பையர். ஓகேங்களா. அதுக்கப்புறம் மௌரியனுக்கு வருவோம் நம்ம. ஓகே. பார்ட் 3ல மௌரியா அண்ட் போஸ்ட் மௌரியாவை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. தட்ஸ் ஆல். ஓகே. Which one of the following was an important contributing factor for rise of Magadha as a most powerful Mahajanpada? அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதோடைய ஜாகிரஃபி. ஓகேங்களா. ஜாகிரஃபிக்கல் ஃபேக்டர்ஸ் லைக் ஃபாரஸ்ட் இருந்துச்சு, அதுக்கப்புறம் அவங்களுக்கான ரா மெட்டீரியல்ஸ் கிடச்சிது, ஃபாரஸ்ட்டில் எலிஃபெண்ட் இருந்துச்சு, எலிஃபெண்ட் ஆர்மிக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் அயன் ஓர் வந்து மைனிங்காக கிடச்சிது. அண்ட் தே ஹவ் மோனோபோலைஸ் த அயன் மைனிங். அதுக்கப்புறம் அயன் மைனை வந்து யூஸ் பண்ணுறதுக்கான அந்த டெக்னாலஜி நோஹவும் அவங்களுக்கு தெரிஞ்சுது. அண்ட் தென் தேர் கேபிட்டல் இம்பார்ட்டன்ட் சைட்டு ராஜ்கிர் அப்படிங்கிறது, விச் இஸ் கிர் அப்படின்னா வந்து மவுண்டன் அர்த்தம். த ராஜ்கிர் அப்படிங்கிறது ராஜா வாழ்கிற மவுண்டன், விச் இஸ் சரவுண்டட் இன் த 4 ஏரியா, அந்த 4 டைரக்ஷன்லையும் சரவுண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இட் ஆக்டட் அஸ் அ ஃபோர்ட்டிஃபிகேஷன், நேச்சுரல் ஃபோர்ட்டிஃபிகேஷனாக இருந்துச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பாட்டாலிபுத்ராவுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. அதுவுமே இம்பார்ட்டண்ட்டான ஒரு நேச்சுரல் ஃப்ரான்டியராக இருக்குது. ஓகேங்களா. 4 பக்கமும் வந்து ரிவர்ஸு. ஸோ இட் ஆக்டட் ஆஸ் அ நேச்சுரல் டிஃபென்ஸ். ரிவர்ஸ் ஆக்டட் ஆஸ் அ நேச்சுரல் டிஃபென்ஸ் ப்ளஸ் தே ஆக்டட் ஆஸ் அ கம்யூனிகேஷன் ஏஜென்சி. அப்போ கம்யூனிகேஷன் இருக்கும் பொழுது அவங்களால வந்து ஈஸியாக ட்ரேடிங்க்கு பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவங்களோட மெசேஜஸை ஒரு இடத்துலேருந்து ஈஸியாக இன்னொரு இடத்துக்கு கடத்த முடிஞ்சது. So these are the important geographical factors which contributed for the rise of Magadha. And then அந்த ட்ரிபியூட்ரிஸு, அதுக்கப்புறமா வந்து இந்த ரிவர்ஸ் எல்லாமே வந்து அலுவியல் பிளெயின்ஸை வந்து உருவாக்குது. ஸோ தேர் அக்ரிகல்ச்சரல் பேஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகுது. ஓகேங்களா.
அது இன்னொரு எக்கனாமிக்கல் ரீசன். அதுக்கப்புறம் தே ஆல்சோ கேவ் தே யுனைடெட் மெனி ப்ராவின்சஸ். ஓகேங்களா, மகாஜனபதாஸை யுனைட் பண்ணுறாங்க. ஸோ ஒரே இடத்துல வந்து அது குவியிறது. ஓகேங்களா, இட் இஸ் பேஸ்ட் பிகாஸ் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரூலர்ஸ் லைக் அரியன்கா டைனாஸ்டியில் இருக்கக்கூடிய பிம்பிசாரா, அஜாதசத்ரு, அதுக்கப்புறமா வந்து சிசுநாகா, அதுக்கப்புறம் நந்தா. ஏன்னா நந்தா, மகாபத்ம நந்தா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதிகும்பா இன்ஸ்கிரிப்ஷனில் நமக்கு சொல்லி வச்சுருக்காங்க, ஹி ஹாஸ் கான்கர்டு கலிங்கா. அப்போ ஒரு ரூலாக ஆகும் பொழுது ஒரு டாக்ஸேஷன் பாலிசியாக இருக்கும். ஒரு டாக்ஸேஷன் பாலிசி இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அந்த டேரிஃபு, அதுக்கப்புறமா வந்து மெர்ச்சன்டைஸு, இது எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். பஞ்ச்மார்க் காயின்ஸ் வந்து இந்த டைமில் தான் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ கரன்சி இருக்கிறதுனால அந்த மர்ச்சன்ட்ஸுக்கான இம்பார்ட்டன்ஸும் பெருகுது, அதே மாதிரி வந்து ட்ரேடும் பெருகுது. ஸோ டேக்ஸஸும் இவங்க போடுறாங்க. ஓகேங்களா, இந்த டைமில் தான் வந்து இதோடைய நீட்சியாக தான் வந்து மௌரியாஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ்லேருந்து, அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து எல்லாத்தையுமே வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அந்த பேஸ் வந்து அவங்க தான் அவங்களுக்கு கரெக்டாக கிடச்சிருக்கும். இந்த முன்னாடி இருக்கக்கூடிய டைனாஸ்டி ஹாஸ் லேய்ட் அ ஃபவுண்டேஷன் ஃபார் த ஆல் இண்டியா எம்பையர் ஆஃப் மௌரியன் எம்பையர். ஓகேங்களா, ஸோ ஈஸி ஆக்சஸ் டு ரிச் கோல்டு மைன்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, அயன் மைன்ஸ் தான். சுப்பீரியர் கேவல்ரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேவல்ரியில் எலிஃபெண்ட். ஓகேங்களா, ஸோ அதுவும் கிடையாது. அண்ட் அக்ரிகல்ச்சரி ப்ரொடக்டிவ் ரீஜன், இது கரெக்டு. ரிபப்ளிகன் சிஸ்டம் ஆஃப் கவர்னன்ஸாக கிடையாது, மொனார்கியல் சிஸ்டம் ஆஃப் கவர்னன்ஸ். ஓகே, சி இஸ் த ஆன்சர். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ரூலர்ஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பாட்டலிபுத்ரா as the capital of Magadha Empire is Udayan. ஓகேங்களா, which among the following was or were the capital of Magadha ஜனபதா அப்படிங்கிறது வந்து சம்பா கிடையாது. சம்பா வந்து அங்காவோட கேபிட்டல், வைஷாலி வந்து லிச்சாவிஸோட கேபிட்டல். மற்ற இது ரெண்டும் ராஜ்கிரகா, பாட்டலிபுத்ரா தான் வந்து ஆன்சர். பி இஸ் த ஆன்சர், 1 and 2. ஓகே, இப்போ வி ஆர் கம்மிங் இன் டு புத்திசம் அண்ட் ஜெயினிசம், ஹெட்ரோடாக்ஸ் செக்ட். ஏன் இதை வந்து ஹெட்ரோடாக்ஸ் செக்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, தமிழில் வந்து இதை அவைதீக மதங்கள் அப்படின்னு சொல்லுவோம். வைதீக மதங்கள் அப்படிங்கிறது வைதீகத்தை நம்புறவங்க, வேதத்தை நம்புற அந்த 6 ஸ்கூல்ஸ் ஆஃப் ஃபிலாசபி என்ன அப்படிங்கிறத நேற்று நம்ம பார்த்தோம். 6 ஸ்கூல்ஸ் ஆஃப் ஃபிலாசபி ஒரு வாட்டி ரிமைண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா இந்த கிளாஸஸே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ ரிவிஷன் கிளாஸ் தான். ஓகே, ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கலாம். சமக்கியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யோகா, நியாயா, வைஷிகா, மீமாம்சா, வேதாந்தா. ஓகேங்களா, ஸோ இது 6 ஸ்கூல்ஸ் ஆஃப் ஃபிலாசபி விச் பிலீவ்ட் இன் வேதாஸ். ஓகேங்களா, ஸோ அது வந்து வைதீக மதங்கள். இது அதை எதிர்த்து வர்றது, கிளர்ச்சி பண்ணது. அதனால் இது அவைதீக மதங்கள். ஏன் இதை எதிர்த்து கிளர்ச்சி பண்ணுறாங்க அப்படின்னா, ஷத்ரியாஸுக்கு பிராமினாஸோடைய டாமினன்சி ஃபஸ்ட்டு பிடிக்கல. செகண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிச்சுவல்ஸ், தேவையில்லாத ரிச்சுவல்ஸ் வந்து ரொம்ப இருக்கிறது பிடிக்கல. மக்களுக்கும் வந்து உபனிஷத்ஸ்லாம் வந்து சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த உபனிஷத்ஸ் ஃபிலாசபி ஆத்மான்றாங்க, பிரம்மான்றாங்க, அதெல்லாம் ஒன்றும் புரியல. அவங்களுக்கு ஈஸியாக வந்து மோட்சம் அடையணும். ஓகேங்களா, ஆஃப்டர் லைஃபு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும். அதே நேரத்தில் அதை எல்லாரும் வந்து பண்ணக்கூடியதாக இருக்கணும். ஏன்னா பெரிய ஆளுங்க மட்டும்தான், இப்போ ராஜாஸ் மட்டும்தான் ரிச்சுவல்ஸ் பண்ண முடியும். அப்போ சாதாரண மக்கள் என்ன பண்ண முடியும்? இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ அவங்க வந்து ஒரு மார்க்கத்தை தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எக்கனாமிக்கலி ஸ்ட்ராங்கர் செக்ஷன்ஸ் லைக் வைஷ்யாஸ், தே ஹாவ் எக்கனாமிக்கல் ப்ராஸ்பரிட்டி, பட் சோஷியல்ஸ் ப்ராஸ்பரிட்டி இருந்துச்சா, இல்லைனா வந்து சோஷியல் லேடரில் வந்து அவங்க வந்து அதிகமாக இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அப்போது அதர் செக்ட்டுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா தே ஸ்பான்சர் அதர் செக்ட்ஸ் ஃபார் their social upliftment. So these are the important reason for the establishment of the orthodox sects, heterodox sects. அப்போது அக்கார்டிங் டு ஜெயின் புத்திஸ்ட் டெக்ஸ்ட், கிட்டத்தட்ட புத்திஸ்ட் டெக்ஸ்ட் என்ன சொல்லுதுன்னா 62 செக்ட் இருந்துச்சு இந்த டைமில். அப்படின்னா என்ன அர்த்தம்னா 62 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐடியாலஜிஸ் ஆஸ் எமர்ஜ்டு டியூரிங் திஸ் டைம் அப்படின்னு அர்த்தம். அதில் 4 தான் இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு தெரிய வருது. அதில் 2ஓட டெக்ஸ்ட்டு தான் நமக்கு வந்து 2ஓட டெக்ஸ்ட்டும் சரி, அதோடைய ஐடியாலஜியும் சரி சர்வைவ் ஸ்டில் நவ். ஓகேங்களா, அந்த 2ல் இம்பார்ட்டண்ட் வந்து புத்திசம், செகண்ட் இஸ் ஜெயினிசம். ஓகே, அப்போ மற்ற 2 என்ன அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அஜீவிகா,
அதுக்கப்புறமா வந்து சார்வாக்கா. ஓகேங்களா? இப்போ புத்திசம் பற்றி நம்ம பார்ப்போம். புத்திசமை பொறுத்த வரைக்கும் நமக்கு புத்தர் அவருடைய இதுதான் நமக்கு முக்கியம். ஓகே, ஸோ இஸ் த எஸ்டாப்ளிஷர் ஆஃப் புத்திசம். ஸோ ஃபஸ்ட்டு புத்தா எங்கே பிறக்கிறாரு, எந்த இடத்துல, எந்த டைமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்தா வந்து பிறக்கிறது லும்பினியில். ஓகேங்களா? லும்பினியில் பிறக்கிறாரு. லும்பினியில் பிறக்கிறதுக்கு முன்னாடி, அவர் புத்தர் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா மகமாயா ஒரு கனவு காண்றாங்க. ஒரு லோட்டஸை எலிஃபண்ட் வந்து எடுத்துகிட்டு வர மாதிரி ஒரு கனவு காண்றாங்க. அந்த இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவக்ராந்தி, கன்சம்ஷன் ஆர் டிசன்ட். ஓகேங்களா? அவக்ராந்தி. இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட் மூலமாக ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து அவருடைய பர்த் லும்பினியில் பிறக்கிறார். இதை என்ன சிம்பிள் வழியாக ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா லோட்டஸ் வழியாக ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, இல்லை புல் வழியாக ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கனவுக்கான மீனிங்கை வந்து அவரோட மன்னர் சாக்கியா கிளானோடைய ஹெட் அவர். ஓகேங்களா? சாக்கியா கிளான் அவரோட அப்பா வந்து கேட்கும் பொழுது ஃபார்ச்சூன் டெல்லர்ஸ், ஜோசியக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எய்தர் யூ வில் பிகம் அ வேர்ல்டு கான்குரர் ஆர் அ மைண்ட் கான்குரர். ஓகேங்களா? ஒரு ரிலீஜியனை பரப்பி இவர் எல்லாரையும் கான்குவர் பண்ணலாம், இல்லைனா வந்து உலகத்தை வந்து போர் மூலமாக கான்குவர் பண்ணலாம். ஆப்வியஸாக அவங்களோட அப்பாவுக்கு வந்து போர் மூலமாக கான்குவர் பண்ணணுன்றது தான் ஆசையாக இருந்தது. பட் அதுக்கு என்ன சொல்லுவாங்க, அதுக்கு இவர் என்ன பண்ணுவார்னா இந்த உலக விஷயங்கள் எதையும் தெரியாமல் இவர் வளர்ப்பார். ஏன்னா அவங்களே வார்ன் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஒரு 4 விஷயத்தை பார்ப்பாரு, அதுக்கப்புறம் இவர் சன்னியாசியாக போயிடுவார் அப்படின்ட்டு. அப்போ வெளியே போனால் தானே இவர் பார்க்க முடியும் அப்படின்ட்டு உள்ளேயே வச்சுருப்பார். பட் அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் என்ன பண்ணுவார்னா ஒரு நாள் வந்து வளர்ந்த உடனே இவர் வெளியே போவார். வெளியே போகும்போது 4 இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை பார்ப்பார். ஒன்று வந்து ஒரு சிக்மன், இன்னொன்று வந்து ஒரு டெட் பாடி. ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து ஒரு ஓல்டு மேன், அண்ட் தென் ஒரு பிச்சைக்காரன். ஓகேங்களா? ஆனால் வந்து இந்த 4 சம்பவங்களில் இந்த பிச்சைக்காரனுடைய முகத்தில் தான் வந்து அவர் ஒரு மலர்ச்சியே பார்ப்பார். மற்றவங்க எல்லாருமே வந்து டிசீஸ்டாக, ரொம்ப வந்து கஷ்டத்தோட, வருத்தத்தோட இந்த மாதிரி தான் இருந்திருப்பாங்க. இதுக்கான ரீசன் என்ன? இந்த துக்கத்துக்கான ரீசன் என்ன? இவருடைய முகத்தில் இருக்கக்கூடிய மலர்ச்சிக்கான ரீசன் என்ன? இந்த ரீசனை கண்டுபிடிக்காம அவருக்கு தூக்கமே வரல. இன்ஃபேக்ட் அவருடைய பையன் ராகுலா அப்படின்னு வந்து பிறகுறாப்புல, அந்த பிறக்கும்போது கூட பையன் பிறக்கிறதுக்கு கூட இவருக்கு சந்தோஷம் இல்லை. ஸோ இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த நாட்டை விட்டு, பேலஸ் வாழ்க்கையை விட்டு வெளியே போகிறார். அப்படி வெளியே போகும்போது காந்தகா அப்படிங்கிற இவரோட ஆர்ஸில் தான் போகிறாரு. லாஸ்ட்டாக வந்து அந்த எல்லையில், இவரோட எல்லையில், நாட்டோட எல்லையில் காந்தகாவையும் இவருடைய சேரியட்டர் சன்னா இவங்க 2 பேரையும் விட்டுறாரு. காந்தகா அந்த சோகம் தாங்காமல் அப்போவே செத்துடுற மாதிரி ஒரு கதை இருக்குது. ஓகேங்களா? அப்போ இவர் வாண்டரிங்காக போகிறாரு, ஃபாரஸ்ட்டுக்கு போகிறாரு. அப்போ இனிஷியலாக வந்து இவருடைய டீச்சர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? இந்த டீச்சர்ஸ் கிட்டேருந்து மெடிடேஷனை கற்றுக்கிறாரு. அதுக்கப்புறம் அடுத்து மெடிடேட் பண்ணுறாரு. ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக மெடிடேட் பண்ணுறாரு. ஒரு வாட்டி கிட்டத்தட்ட சாவர நிலைமைக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறாரு. மத்திய பாதா தான் நமக்கு இம்பார்ட்டண்ட்டு, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் எக்ஸ்ட்ரீமாக பண்ணக்கூடாது, ஓகே அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. ஸோ மத்திய மார்கா ஃபிலாசபி இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபிலாசபி ஆஃப் புத்திசம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஹி இஸ் சிட்டிங் டிட்டர்மைன்ட்லி, இந்த வாட்டி உண்மையை தெரிஞ்சே ஆகணும். ஏன்னா வீட்டை விட்டு வந்து 7 வருஷம் ஆகுது. ஓகேங்களா? உண்மையை தெரிஞ்சே ஆகணுன்ட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் இஸ் ஆஃப்டர் 45 days ஆஃப் கண்டினியூஸ் மெடிடேஷன் ஹி ஃபைண்ட்ஸ் அ ரீசன் ஃபார் ஆல் த திங்ஸ். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அப்போ எங்கே நடக்குது, அது எங்கே வந்து அவர் என்லைட் ஆகுறாரு அப்படின்னா போத்கயா, ஊர்வலா இல்லைனா போத்கயா எந்த இடத்துல அப்படின்னா நிரஞ்சனா ரிவருக்கு பக்கத்தில் பீப்புள் ட்ரீக்கு கீழே இவர் வந்து சால்வேஷன் ஆகிறாரு. ஓகேங்களா? அப்போ அந்த சால்வேஷன் ஆனதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா வந்து நிர்வாணா போதி ட்ரீ மூலமாக வந்து காட்டுவாங்க. இவர் வந்து இந்த நாட்டை விட்டு வெளில வராருல, மகா பரிஷ்கிரமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து எப்படி காட்டுவாங்கன்னா ஆர்ஸோடைய அந்த ரெப்ரசன்டேஷனாக காட்டுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா இனிஷியலாக புத்திசமில் எந்த ஒரு உருவ வழிபாடும் கிடையாது. அப்போது சிம்பிள்ஸாக தான் வழிபட்டாங்க. இப்படி ஸ்தூப்பால் இந்த மாதிரி ஆர்ஸ் இருந்துச்சுன்னா கிரேட் ஃபோர்த் கோயிங்கை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம்.
ஓகே, நெக்ஸ்ட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு ஒரு டவுட் வருது. சரி, நம்ம இப்போது என்லைட் ஆகிட்டோம், உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம், எதுக்காக எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, அதுக்கான என்ன வழிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதை சொல்லலாமா வேணாமான்ற ஒரு டவுட் வருது. சரி, சொல்லலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. சில புத்தாக்கள் இருக்காங்க, அவங்க புத்த நிலையை அடையிறாங்க. புத்தா அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்லைட்டன்ட். ஓகேங்களா, என்லைட்டண்டாக அடையிறாங்க. ஆனால் அவங்க என்லைட்டன்ட் ஆன விஷயங்களை மற்றவங்களுக்கு போய் பரப்ப மாட்டாங்க. ஓகேங்களா, அந்த அந்த மாதிரி ஆளுங்களோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரத்யேத புத்தா. ஓகேங்களா, பிரத்யேத புத்தா. ஓகே, இப்போ இந்த புத்தா என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தார்த்த கௌதமா புத்த நிலையை அடைகிறாரு. நம்ம தெரிஞ்சதை போயிட்டு சொல்லலாம்னு நினைக்கிறாரு. ஃபர்ஸ்ட் செர்மன் எங்கே கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்நாத், டியர் பார்க்கில் சார்நாத்தில் இவரோட ஃபர்ஸ்ட் செர்மனை கொடுக்குறாரு. அந்த ஃபர்ஸ்ட் செர்மனை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ம சக்கர பரிவர்த்தனா அப்படிங்கிற வீல், அந்த சிம்பிளை வச்சு சொல்லுவாங்க, தர்ம சக்கர பரிவர்த்தனை. அப்போ அப்படி என்ன பரிவர்த்தனை பண்ணுறாரு இவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த வேர்ல்ட் இஸ் ஃபுல் ஆஃப் துக்கா. ஓகேங்களா, துக்கா தான் எல்லாத்துலேயுமே வந்து துக்கம் தான் நிறைஞ்சிருக்கு. எப்படி வந்து ஒரு கடலை நீங்கள் வந்து சலிச்சிங்கன்னா உப்பு மிஞ்சுமோ, அந்த மாதிரி இந்த உலகத்தை சலிச்சிங்க அப்படின்னா துக்கம் தான் மிஞ்சும். அப்போ அந்த துக்கத்தை நம்ம என்ன பண்ணுறது, எதனால் இந்த துக்கம் வருது, காரணம் என்ன அப்படிங்கிறத அடுத்து சொல்கிறார். அது என்ன காரணம் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் டிசையர். டிசையர் தான் காரணம், ஆசை தான் துக்கத்துக்கான அடிப்படை. அப்போ அந்த டிசையரை எப்படி சரி பண்ண முடியுமா அப்படின்னா சரி பண்ண முடியும். அதுக்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா 8 ஃபோல்டு பாத்தை நீ வந்து கடைபிடிக்கணும். ஓகேங்களா, அப்படி கடைபிடிச்சிங்க அப்படின்னா இந்த 8 விஷயத்தை, அஷ்டதிக்க மார்க்கா, இந்த அஷ்டதிக்க மார்க்காவை நீ கடைபிடிக்கிற அப்படின்னா யூ வில் அட்டைன் த என்லைட்மெண்ட். இதுதான் அந்த 4 ஃபோல்டு ட்ரூத் அப்படிங்கிற இதுதான் ஃபர்ஸ்ட் செர்மனாக வந்து அவர் சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் செர்மனாக மட்டும் கிடையாது, இந்த ஃபர்ஸ்ட் செர்மனில் 5 சீடர்கள் இவர் கீழே இருக்காங்க. தே ஆர் ஜாயினிங் புத்தா. அதுக்கப்புறமா வந்து மற்ற இடங்களுக்கு எல்லாத்துக்குமே போகிறாரு, மற்ற சிட்டிஸ், மகதா, அதுக்கப்புறமா வந்து கோஷாலா, லும்பினி, இந்த மாதிரி வந்து பல இடங்களுக்கு போகிறாரு. ஓகேங்களா, சவஸ்தி எல்லாத்துக்கும் போகிறாரு. கடைசியாக வந்து குஷிநகரா அப்படிங்கிற அந்த ஏரியாவில் அவர் வந்து 80வது வயசில் இறக்குறாரு. ஓகேங்களா, இதுதான் வந்து புத்தாவுடைய லைஃப்பில் நடந்த கதை. ஓகே, அப்போது 4 நோபல் ட்ரூத்ஸ் என்னது, மிசரி, அதுக்கப்புறமா வந்து டிசையர் இஸ் த ரூட் காஸ், அதுக்கப்புறம் கான்குயர் பண்ணலாம். அது எப்படி கான்குயர் பண்ண முடியும் அப்படின்னா இட் இஸ் த்ரூ த அஷ்டங்க மார்க்கா. அந்த அஷ்டங்க மார்க்கா என்னது, ரைட் வியூ, இன்டென்ஷன், ஸ்பீச், ஆக்ஷன், லைவ்லிவுட், எஃபர்ட், கான்சன்ட்ரேஷன், மைண்ட்ஃபுல்னஸ். ஸோ இந்த 8 மூலமாக உங்களால் வந்து கான்குயர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான், என்லைட்மெண்ட் ஆக முடியும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காருல, என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, கொலை பண்ணாதீங்க, அதுக்கப்புறமா வந்து கொள்ளடிக்காதீங்க, செக்ஷுவல் மிஸ்கான்டக்ட் பண்ணாதீங்க, ஃபால்ஸ்வுட் பண்ணாதீங்க, இன்டாக்சிகேஷன் குடிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. இவர் வந்து என்ன பண்ணுறாருனா இவருடைய புத்தாவுடைய லைஃப் டைமில் சங்கா அப்படிங்கிற அந்த விஷயத்தை உருவாக்குறாரு. எப்படி வந்து சங்கம் இருக்கோ, ஓகேங்களா, சங்கா இருக்கோ, ரிப்பப்ளிகன்ஸ் இது இருக்கோ, அதே மாதிரி இவருமே வந்து இவரோட சங்கா அப்படிங்கிற ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை உருவாக்குறாரு. இங்கே சில பேருக்கு அனுமதி இருக்குது, சில பேருக்கு அனுமதி இல்லை. அதாவது எல்லாருக்குமே அனுமதி இருக்குது, பட் சில பேர் வந்து பர்மிஷன் கேட்டு தான் வரணும். ஆல் ஃப்ரீ மென்னாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஈஸியாக வந்து உள்ளே வந்துடலாம். அப்போ யார் யாருக்கெல்லாம் பர்மிஷன் வேணும், இல்லை யாருக்கெல்லாம் அனுமதி இல்லை அப்படின்னா ஸ்லேவ்ஸ், டிசீஸ்ட், இன்சால்வன்ஸ், அதாவது கடன் வாங்கினவங்க, இவங்களுக்கெல்லாம் அனுமதி கிடையாது. கடன் வாங்கிட்டு டக்குன்னு உள்ளே வந்து உட்காந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் வந்து அவங்களுக்குலாம் அனுமதி கிடையாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா டெப்டார்ஸாக இருந்தாலுமே, அதாவது வந்து இன்சால்வன்ஸாக இருந்தாலுமே, கடனை திருப்பி கொடுக்க முடியாதவங்களாக இருந்தாலுமே, அவங்கக்கிட்ட போயிட்டு கடன் கொடுத்தாங்கள, அவங்கக்கிட்ட போய் பர்மிஷன் கேட்டோன்னா சங்கத்தில் இணையலாம். அதுக்கப்புறம் ஸ்லேவ்ஸ் அதே மாதிரி அவங்க மாஸ்டர்ஸ் கிட்ட பர்மிஷன் கேட்டோன்னா சங்கத்தில் இணையலாம். ஸ்லேவாக இருக்கும்போதே பர்மிஷன் கேட்காமே டக்குன்னு வந்து ஜாயின் பண்ணிட முடியாது. அதே மாதிரி உமன் இருக்காங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட்ஸ் கிட்ட பர்மிஷன் கேட்டு தே கேன் ஜாயின் த சங்கா. அப்போ உமன் ஜாயின் பண்ணலான்னா பண்ணலாம். ஃபஸ்ட்டு அந்த மாதிரி யார் எந்த உமன் ஜாயின் பண்ணதுன்னா அவருடைய ஃபோஸ்டர் மதரான கௌதமி தான் வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணது. செகண்ட் வந்து அமரப்பள்ளி அப்படிங்கிற ஒரு டான்ஸர், அவங்க வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அதுக்கு அதே மாதிரி தீஃப் ஒருத்தர், அவர் யார்,
அங்குலி மாமா அந்த கதை உங்களுக்கு தெரியும், அங்குலி மாமா கதை. ஓகேங்களா, அவருமே வந்து அங்குலி மாலாவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தீஃபு. அவருக்குமே வந்து சங்கத்தில் இடம் இருந்திருக்கு. ஹீ ஜாயின்ட் த சங்கம். ஓகேங்களா, ஸோ சூத்ராஸுக்கும் இடம் இருக்குது. ஓகேங்களா, எல்லாருக்குமே இடம் இருந்தது. ஈ டிடன்ட் டிஸ்கிரிமினேட் ஆன் த பேசிஸ் ஆஃப் பர்த், கேஸ்ட், வர்ணா. ஓகேங்களா, பட் எக்கனாமிக்கலி அதுக்கப்புறமா வந்து டிசீஸ்டு, முடியாதவங்க, இவங்களால சங்கத்தில் இணைய முடியாமல் இருந்திருக்கு. ஓகே, அண்ட் தென் தேர் ஆர் சம் கிரைம்ஸ் விச் ஆர் ப்ரோஹிபிட்டட் இன் சங்காஸ். ஓகேங்களா, 64 டைப்ஸ் ஆஃப் கிரைம்ஸ் இருக்குது. அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டி மோக்காஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பட்டி மோக்காஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு புத்தர் வந்து இறந்துடுறாரு 483. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்தர்கிட்ட போய் கேட்குறாங்க, உங்களுடைய டீச்சிங்ஸை நாங்கள் எழுதி வைக்கலாமா, அடுத்த ஜென்ரேஷன்ஸுக்கு கடத்துறதுக்காக எழுதி வைக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, எழுதி வைங்க, ஆனால் புத்தர் இதை சொன்னாருன்னு எழுதாதீங்க, புத்தர் சொன்னதை நான் கேட்டேன்னு எழுதி வைங்க. ஓகேங்களா, ஏன்னா நான் ஒரு அர்த்தத்தில் சொல்லியிருப்பேன், நீங்கள் ஒரு அர்த்தத்தில் புரிஞ்சிருப்பீங்க, நீங்கள் என்ன அர்த்தத்தில் புரிஞ்சிருக்கீங்களோ அதை எழுதுங்க, இல்லைனா வந்து பழி என் மேலே வந்துடும் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி வந்து 483 ஃபஸ்ட்டு புத்திஸ்ட் கவுன்சிலில் எல்லாருமே வந்து எல்லா புத்த பிக்குகளும் வந்து ஒன்று சேர்ந்து 2 புக்கை எழுதுகிறாங்க. அந்த 2 புக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுட்ட பிட்டகா, வினய பிட்டகா. இந்த வினய பிட்டகா அப்படிங்கிறது வந்து யார் அப்படின்னா எழுதுறது வந்து உப்பாலி அப்படிங்கிறவர் வந்து எழுதுவார். ஓகேங்களா, அது வந்து என்ன அப்படின்னா வந்து ரூல்ஸ் ஃபார் த பிக்குஸ் அண்ட் பிக்குனிஸ். ஓகேங்களா, மாங்ஸுக்கான ரூல்ஸ் அது. அதுக்கப்புறம் சுத்த பித்தகா வந்து என்ன அப்படின்னா வந்து செர்மோன்ஸ் ஆஃப் புத்தா. இந்த செர்மோன்ஸ் ஆஃப் புத்தாவை தான் 5 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. அதுதான் வந்து 5 நிக்காயாஸ், திக நிக்காயா, மஜ்ம நிக்காயா, அப்புறம் சம்யுக்த நிக்காயா, அங்குத்திர நிக்காயா, குதக்க நிக்காயா. இந்த குதக்க நிக்காயால தான் தர்மபாதா, அதுக்கப்புறம் ஜத்தகாஸ், இந்த 2 விஷயமும் இந்த இதில் தான் வந்து லேட்டராக ஆட் பண்ணுறாங்க. ஜத்தகா ஸ்டோரிஸ் இருக்குல்ல, அதுவும் தம்மபாதா அப்படிங்கிற அந்த தம்மத்தை எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிற அந்த 2 விஷயத்தையும் ஆட் பண்ணுறது குதக்க நிக்காயால தான். ஓகேங்களா, 3rd புத்திஸ்ட் கவுன்சிலில் அபிதம்ம பித்தகா, ஃபிலாசபிக்கல் அனாலிசிஸ் ஆஃப் த டீச்சிங்ஸ் ஆஃப் புத்தா, அதை வந்து சேர்க்குறாங்க 3rd புத்திஸ்ட் கவுன்சிலில். ஸோ இந்த 3மே வந்து ட்ரை பித்தகாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பித்தகாஸ்னா பேஸ்கெட்ஸ், 3 பேஸ்கெட்ஸ் ஆஃப் புத்திசம். ஓகே, ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் டெக்ஸ்ட், கெனோனிக்கல் டெக்ஸ்ட் அப்படின்வாங்க. கெனோனிக்கல்னா ரிலீஜியஸ் டெக்ஸ்ட்னு அர்த்தம், ரிலீஜியன் ஏற்றுக்கொண்ட டெக்ஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்துஸ் இருக்காங்க அப்படின்னா பகவத்கீதை வந்து ஒரு கெனோனிக்கல் டெக்ஸ்ட், அந்த மாதிரி சொல்லலாம் எக்ஸாம்பிள். ஓகே, நெக்ஸ்ட்டு டிசைப்பிள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 5 டிசைப்பிளுடைய பேரை வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, சரிபுத்தா, மங்கோலா, ஆனந்தா, கசோப்பா, உப்பாலி. ஓகேங்களா, இவங்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு 5 டிசைப்பிள்ஸ் ஆஃப் புத்தா. ஓகே, நெக்ஸ்ட்டு கிங்ஸ் யார் யாரெல்லாம் வந்து புத்தரை வந்து பேட்ரனைஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறமா வந்து புத்திசமை பேட்ரனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஷலா கிங் ஆன பிரசன்னஜித்தும், பிம்பிசாராவும், அஜாத சத்ரு, இவங்கெல்லாம் பேட்ரனைஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஆன்டி புத்திஸ்ட் கிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புஷ்யமித்ர சுங்கா, ஏன்னா புத்திஸ்ட்டை ப்ராசிக்யூட் பண்ணியிருக்கார். அப்புறமா வந்து மிஹ்ரகுலா அப்படிங்கிற ஒரு ஹூனா கிங், அவருமே வந்து பர்சிக்யூட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா வந்து சசங்க கவுடா, அவர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போதி ட்ரீயை வந்து வெட்டியிருப்பார். ஆக்சுவலாக போதி ட்ரீயை வெட்டிட்டார் அவர். ஓகே, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ இப்போ ஒரு போதி ட்ரீ இருக்குது. ஓகேங்களா, போத் கயாவில். அது என்ன ட்ரீ அப்படின்னா போதி ட்ரீ இனிஷியலாக இருந்ததில்ல, அதோட பிரான்ச்சை வந்து என்ன பண்ணியிருப்பார்னா அசோகா ஸ்ரீலங்காவுக்கு அமைச்சிருப்பார். அங்கே போயிட்டு அந்த பிரான்ச்சை நட்டிருப்பாங்க. அந்த பிரான்ச் மரமாக வந்திருக்கும். இவர் இங்கே வந்து வெட்டிட்ட உடனே ஸ்ரீலங்காவிலேருந்து ஒரு பிரான்ச்சை கட் பண்ணி மறுபடியும் இப்போ போதி ட்ரீயாக வச்சுருக்காங்க. இப்போ இங்கே இருக்கக்கூடிய போதி ட்ரீ இந்த பிரான்ச்சோடைய பிரான்ச். ஓகே, அதுக்கப்புறம் 2 டைப் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க புத்திசமில். ஓகேங்களா, யார் அப்படின்னா மாங்ஸ், அதுக்கப்புறமா வந்து உபாசகாஸ்ன்னு சொல்லுவாங்க, பிகுஸ். ஓகேங்களா, ஒரு
புத்திசமுடைய எல்லா விரதத்தையும் வந்து ஏற்று புத்தரை போலவே வாழணும்னு நினைக்கிறவங்க மாங்ஸாக இருப்பாங்க. மாங்ஸாக இல்லாமல் வந்து தன்னுடைய வாழ்க்கையும் வாழ்ந்துட்டு புத்திசமையும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உபாசிகாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, லே ஃபாலோவர் ஆஃப் புத்திசம். ஓகே, நெக்ஸ்ட்டு புத்திஸ்ட் கவுன்சில். புத்திஸ்ட் கவுன்சிலை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னா, அது எந்த இடத்துல வந்தது, அப்புறம் பேட்ரன் யார், அப்புறம் அது என்ன நடந்துச்சுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அப்போது ஃபஸ்ட்டு புத்திஸ்ட் கவுன்சில் வந்து ராஜ்கிருஹாவில் நடக்குது. பேட்ரன் அஜாதசத்ரு. சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஷ்யப்பா, மகா காஷ்யப்பா தான் சேர்மனாக இருக்கார். அந்த டைமில் தான் வந்து 2 இது வந்து கம்பைல் பண்ணப்படுது, சுத்த பித்தகா வினய பித்தகா அப்படின்னு. சுத்த பித்தகா ஆனந்தா கம்பைல் பண்ணுறாரு, வினய பித்தகா உப்பாலி கம்பைல் பண்ணுறாரு. செகண்ட் புத்திஸ்ட் கவுன்சில் வந்து வைஷாலியில் நடக்குது. வைஷாலியில் காலசோகாவோட தலைமையில் நடக்குது. யார் வந்து ஹெட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபா கமி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அதுக்கு வந்து சேர்மனாக இருக்கார். ஓகேங்களா? இந்த டைமில் சீசிசம், அதாவது வந்து அவங்களுக்குள்ளேயே உட்பிரிவுகள் வந்து வர ஆரம்பிக்குது. புத்தர் இதுதான் சொன்னார், இதுதான் உண்மை, இதுதான் பொய், நீ சொல்கிறது தப்பு, நான் சொல்கிறது தப்புன்னு அவங்களுக்குள்ளேயே பிரிவுகள் வர ஆரம்பிக்குது. ஆனால் அது மொத்தம் உடஞ்சி போகிற அளவுக்கு வரல, பட் உள்ளுக்குள்ளேயே வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நடக்க ஆரம்பிக்குது. அப்புறம் 2ஆக பிரிகிறாங்க. ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்தவீரவதின்ஸ், அதாவது வந்து புத்தர் சொல் பேச்சை மட்டும்தான் கேட்கணும், புத்தர் சொன்னது மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறவங்க. அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகா சங்கிரிகாஸ். மகா சங்கிரிகாஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்தர் பேச்சையும் கேட்குறாங்க, அவரை வந்து கடவுளாகவும் கும்பிட ஆரம்பிக்கிறாங்க, ஒரு கடவுள் மாதிரி கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து ப்ரோ சேஞ்சர்ஸ்ன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி வந்து 2ஆக பிரிவாக உடையலை, பட் 2 பிரிவாக இருக்குது. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து போக்குறதுக்காக தான் செகண்ட் புத்திஸ்ட் கவுன்சிலே வருது. அப்புறம் தேர்ட் புத்திஸ்ட் கவுன்சில் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பாட்டாளிபுத்ராவில் அசோகா வந்து நடத்துகிறாரு. ஓகேங்களா? அப்போ அதோட தலைமை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோகலி புட்டடிசா. இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்டு பித்தகாவான இந்த டைமில் தான் வந்து அபிதம பித்தகா வந்து கம்பைல் பண்ணப்படுது. அப்புறமா வந்து இந்த இடத்துல தான் வந்து இந்தியா ஃபுல்லாக, உலகம் ஃபுல்லாக வந்து புத்திசமை பரப்பணும் அப்படின்னு வந்து டிசிஷனும் எடுக்கப்படுது. டிசிஷன் எடுத்து அசோகர் வந்து எல்லா இடத்துக்கும் வந்து மிஷினரிஸ் அனுப்புகிறாரு. ஓகேங்களா? புத்திசமை பரப்புறதுக்கு. அண்ட் தென் இந்த இதில் தான் வந்து சிசம்ஸ், அதாவது வந்து செக்ட் உட்பிரிவுகள் வந்து எந்த சண்டையும் வரக்கூடாது, அப்படி ஏதாவது சண்டை வந்ததுன்னா சங்கத்திலேருந்து நீக்கிடுவோம் அப்படின்ட்டு வந்து அசோகா வந்து அவரோட எடிக்ஸில் வந்து எழுதி வச்சிருப்பார். அது எந்தெந்த எடிக்ஸ் அப்படின்னா சாங்ஷியில், சார்நாத்தில், கௌஷம்பியில், இங்கெல்லாம் வந்து அவர் எழுதி வைக்கிறாரு. இந்த 3 இடத்துல வந்து அவர் எழுதி வைக்கிறார். ஓகே. அப்புறம் 4th புத்திஸ்ட் கவுன்சில் வந்து கனிஷ்காவுடைய தலைமையில் நடக்குது. ஓகேங்களா? காஷ்மீரில் கனிஷ்காவோட தலைமையில் நடக்குது. ஓகேங்களா? அதை ஹெட் பண்ணுறது யார் அப்படின்னா வாசுமித்ரா, அதுக்கப்புறம் அஸ்வகோஷா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஏன்னா அவர் தான் புத்த சரிதாவை எழுதுறது. ஓகேங்களா? புத்த சரிதாவை அவர் எழுதுவார். அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்தாவுடைய இன்னொரு சீடர் ஒருத்தர் இருப்பார்ல, சரிப்புட்டா, அவருடைய அந்த சரிப்புட்டாவுடைய டைலாக்ஸ் பிட்வீன் த 2 டிசைபிள்ஸ் ஆஃப் புத்தா யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரிப்புத்தா, அப்புறமா வந்து மோகலனா அப்படின்னு 2 பேர் இருந்தாங்கல்ல, இவங்க 2 பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த டைலாக், அதை வந்து சரிப்புட்ட பரிக்கரணா அப்படின்னு ஒரு புக் எழுதியிருப்பார். இது 2மே வந்து எழுதுறது யார் அப்படின்னா அஸ்வகோஷா ஹஸ் ரிட்டன் புத்த சரிதா அண்ட் சரிப்புட்ட பரிக்கரணா. ஓகேங்களா? அவர் யார் அப்படின்னா இஸ் லிவிங் அண்டர் த பேட்ரனேஜ் ஆஃப் கனிஷ்கா. ஓகேங்களா? கனிஷ்காவோட பேட்ரனேஜில் வாழ்கிறாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து புத்திசம் ஆனால் வந்து இந்த டைமில் தான் 4th புத்திஸ்ட் கவுன்சிலில் தான் 2ஆக பிரியுது, ஸ்பிளிட் ஆகுது. ஓகேங்களா? மகாயானாவாகவும் ஹீனயானாவாகவும் வந்து ஸ்பிளிட் ஆகுது இந்த இடத்துல தான். ஓகே. ஸோ மகாயானா ஹீனயானா இதுவாக பிரியுது. ஸோ மகாயானா அப்படிங்கிறது என்னன்னா டெய்டிஃபிகேஷன் ஆஃப் புத்தா அண்ட் தே பிலீவ்டு இன் த போதிசத்வாஸ். அப்போ டெய்டிஃபிகேஷன் அவங்க எப்படி பண்ணுறாங்க புத்தரை அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து சிம்பிள்ஸாக வழிபட்டாங்க புத்தரை. நம்ம சொன்ன மாதிரி யானை, அதுக்கப்புறம் லோட்டஸ், ஆர்ஸ், வீல், போதி ட்ரீ,
அதுக்கப்புறம் வந்து ஸ்தூபா, இப்படி தான் வந்து கும்பிட்டாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்தரை உருவமாகவே வந்து செதுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவங்கள கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. புத்தரை கும்பிடவே ஆரம்பிக்கிறாங்க. அவர் வந்து ஒரு கடவுள் மாதிரி வந்து வழிபட ஆரம்பிக்கிறாங்க. ஓகே. ஸோ இவங்க தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாயானா. அண்ட் தே பிலீவ்ட் இன் த பிரின்சிபல் ஆஃப் போதிசத்வா. போதிசத்வா அப்படிங்கிறவங்க யார்? புத்த நிலையை அடையிறவங்க. புத்த நிலையை அடைஞ்சாலும் இப்போ வந்து என்லைட்மெண்ட் ஆகணும், என்லைட்மெண்ட் ஆயிடுறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா மாங்ஸு ஓரமாக போய் உட்காந்துப்பாங்க, அவ்வளோதான். பட் இவங்க அப்படி கிடையாது. என்லைட்மெண்ட் ஆயிட்டு பட் தன்னுடைய என்லைட்மெண்ட்டையே கொஞ்சம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்காக வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க. என்லைட்மெண்ட் ஆயிட்டாலும் ஓரமாக போய் உட்காராம மற்றவங்களும் என்லைட்மெண்ட் ஆகணும் அப்படின்னு வந்து நினைக்கிறவங்க, இவங்க தான் போதிசத்வா. ஓகேங்களா? ஸோ இவங்களில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவலகோட்டீஸ்வரா, பத்மபாணி அப்படின்னும் சொல்லுவாங்க. அவலகோட்டீஸ்வரா, மஞ்சுஸ்ரீ. ஓகேங்களா? ஸோ இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவலகோட்டீஸ்வரா, மஞ்சுஸ்ரீ. ஓகே. அதுக்கப்புறம் கீர்த்தி கர்ப்பா, அதுக்கப்புறம் நிறைய இந்த மாதிரி வந்து பல போதிசத்வாக்கள் இருக்காங்க. பட் இவங்க 2 பேர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே. அவலகோட்டீஸ்வரா, பத்மபாணி ரெண்டும் ஒன்று தான். அப்புறம் மஞ்சுஸ்ரீ. ஓகே. நெக்ஸ்ட்டு ஹீனயானால பார்த்தீங்க அப்படின்னா புத்தரை வந்து கடவுளாக கும்பிட மாட்டாங்க. பட் அவருடைய டெக்ஸ்ட்டை மட்டும் பிலீவ் பண்ணுறது, அதாவது வந்து அவருடைய சொல்லை மட்டும் பிலீவ் பண்ணுறது தான் வந்து ஹீனயானா. ஓகேங்களா? யானா அப்படிங்கிறது பாத்திரம், ஹீனா அப்படின்னா சின்ன பாத்திரம், மகா அப்படின்னா பெரிய பாத்திரம். ஏன்னா இவங்க எல்லாரையும் ஒன்றா சேர்த்து கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. இவங்க மட்டுமே போகணும்னு நினைக்கிறாங்க, என்லைட்மெண்ட் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் ஹீனயானா, மகாயானா. இதுலேயே நிறைய பிரிவுகள் இருக்குது. ஹீனயானாவிலையும் மகாயானாலையும் நிறைய பிரிவுகள் இருக்குது. எல்லாத்தையும் உட்காந்து அந்த பிரிவுகள்லாம் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. ஏன்னா என்னதான் யூபிஎஸ்சி கேட்டாலும் அந்த பிரிவுகளை மனப்பாடம் பண்ணுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா நிறைய பிரிவுகள் இருக்குது. இந்த வாட்டி ஒரு பிரிவு கேட்கும்போது அடுத்த வாட்டி இன்னொரு பிரிவை கேட்டு அவங்க ஈஸியாக போயிடுவாங்க. பட் அட்லீஸ்ட் சில விஷயங்களை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அந்த அட்லீஸ்ட் விஷயங்களை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, போதுமானது. ஓகே. அப்போ பிவைக்குள்ள கேட்ட பிரிவுகள் ஈனயானாவா இல்லை இது மகாயானத்தில் இருக்கா அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. தட்ஸ் ஆல். அது மட்டும் போதும். மற்றதை படிக்க ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா இட் இஸ் அ ஃப்ருட்டைல் எக்ஸசைஸ். ஸோ ஹீனயானா, அதுக்கப்புறம் ஹீனயானாக்குள்ளேயே ஒரு இதுக்கு முன்னாடி இருந்த பிரிவு தான் தேரவாதா. தேரா அப்படின்னா என்ன அர்த்தம்னா வந்து எல்டர்ஸ் அப்படின்னு அர்த்தம். எல்டர்ஸோடைய வாதம். ஓகேங்களா? எல்டர்ஸோடைய அந்த டீச்சிங், அதுதான் தேரவாதா. அதுக்கப்புறமா வந்து மகாயானாவுடைய இன்னொரு ஆஃப் ஷூட் தான் வந்து வஜ்ரயானா, தண்டர்போல்ட். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா புத்தர் சேர்த்து புத்தருடைய ஒய்ஃப் போதிசத்வாஸுடைய ஒய்ஃப், இவங்க 2 பேரையுமே வந்து கும்பிடுவாங்க. தாரா வர்ஷிப். ஓகேங்களா? அதுதான் வந்து வஜ்ரயானா, தந்த்ரிக் வர்ஷிப் இது. அதுக்கப்புறமா வந்து ஜென் புத்திசம், இதுவும் வந்து ஒரு ஆஃப் ஷூட் ஆஃப் மகாயானா தான். இது வந்து எங்கன்னா ஜப்பான் அந்த இடத்துலலாம் வந்து ஜென் புத்திசம் வந்து ஃபேமஸ். ஓகேங்களா? இது வந்து they will mainly emphasize on meditation, Zen Buddhism. Okay, these are the important subsects of Buddhism. ஓகேங்களா? தென் இம்பார்ட்டன்ட் ஸ்காலர்ஸ் அண்ட் தேர்ஸ் ஒர்க்கையும் கொடுத்துருக்கேன். இதையும் ஒரு வாட்டி பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா இதுவும் இந்த மாதிரியும் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது யூபிஎஸ்சி. ஓகே. இந்த ப்ரீவியஸாகவும் கேட்டிருக்காங்க. இதையும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஓகே. அஸ்வகோஷா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். நாகார்ஜுனா இப்போது மகாயானாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப் ஆஃப் ஸ்கூல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து என்ன அப்படின்னா மத்தியமிகா ஸ்கூல். ஓகேங்களா? மத்தியமிகா ஸ்கூலை யார் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து சொல்லுவார். ஓகேங்களா? டக்குன்னு ரஜினியோட மீம் ஞாபகம் வந்துருச்சு. நாகார்ஜுனா அப்படிங்கிற அந்த அவருடைய இம்பார்ட்டண்ட்டான ஸ்கூலில் ஒரு டீச்சர். ஓகேங்களா? நாகார்ஜுனா. ஸோ அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூன்யவதா அப்படிங்கிற அந்த வாதத்தை பற்றி பேசுவார். அதாவது வந்து எல்லாமே வாய்டு அப்படிங்கிறத சொல்லுவார். ஓகே. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்தியமிகா, அதுக்கப்புறம் யோகக்காரா அப்படின்னு ஒரு ஸ்கூல் இருக்குது. யோகக்காராவில் வந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசங்கா, அதுக்கப்புறம் அவருடைய தம்பி. ஓகேங்களா? வாசுபந்து. இவங்க 2 பேரும் வந்து யோகக்காரா ஸ்கூலில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆளுங்க. ஓகேங்களா? ஸோ அட்லீஸ்ட் இதை தெரிஞ்சுக்கோங்க. திக்நாகா வந்து பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் அ
திக்நாகா பற்றி ஆல்ரெடி வந்து யூபிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. திக்நாகா ஓகே, அவரும் ஒரு புத்திஸ்ட். புத்த கோஷா ஓகேங்களா, அவரும் வந்து தேரவதா அப்படிங்கிற அந்த தேரவதா ஆல்ரெடி பார்த்தோம்ல, அதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒரு டெக்ஸ்ட்டை வந்து எழுதியிருப்பார் ஓகேங்களா. அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷு திக் மகா ஓகேங்களா, விஷு திக் மகா. இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சந்தரிக்ஷா அப்படிங்கிறவரும் ஒரு புத்திஸ்ட்டு ஃபிலாசபர் தான். ஓகே, நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த புத்திசமுக்கும் ஜெயினிசமுக்கும் மட்டும் தனித்தனியாக டாபிக்ஸ் வைஸாகவே பிரிச்சிருக்கேன். லைஃப் ஆஃப் புத்தா சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸு, அதுக்கப்புறம் அடுத்து வந்து ஃபிலாசபி சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸு, அப்புறம் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் அப்படின்னு வந்து 3ஆக பிரிச்சிருக்கேன் ஓகேங்களா. ஸோ அதையும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஹூ அமங் த ஃபாலோயிங் வாஸ் புத்தாஸ் ஃபாஸ்டர் மதர்? யார் அப்படின்னா ஃபாஸ்டர் மதர் யார்? மதர் வந்து மாயா, மகமாயா. ஆனால் வந்து ஃபாஸ்டர் மதர் யார் அப்படின்னா வந்து கௌதமி ஓகேங்களா. விச் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் ஆர் வேர் நாட் ரிலேட்டட் டு புத்தாஸ் லைஃப்? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். காந்தகா வந்து ஆர்ஸ், புத்தாவோட ஆர்ஸ். அலாரா வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்தாவோட டீச்சர், ஃபஸ்ட்டு டீச்சர் அவர். அப்புறம் சென்னா வந்து சேரியட்டர், சேரியட்டர் சிசி ஓகே. கோஷாலா மஸ்கரி புத்ரா வந்து புத்தாவோடைய லைஃப்பில் இருந்தார், ஆனால் ரிலேட்டடாக இல்லை ஓகேங்களா. அவரோட கண்டெம்ப்ரரி அப்படின்னா கரெக்டு, கண்டெம்ப்ரரிஸ் ஆஃப் புத்தா அப்படின்னா 4மே வந்திருக்கும். ஆனால் லைஃபுக்கு சம்மந்தப்பட்டவரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஓகேங்களா. ஏன்னா அவர் பார்த்ததே இல்லை கோஷாலாவை. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் ரிலேட்டட் டு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 4 ஒன்லி இஸ் த ஆன்சர். ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கிங்டம்ஸ் வர் அசோசியேட்டட் வித் த லைஃப் ஆஃப் புத்தா? இது 2014 15 2 வாட்டி கேட்டிருக்காங்க ஓகேங்களா. இதே கொஸ்டின் தான் மாறாமல் கேட்டிருக்காங்க, ஆப்ஷன் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கும் அவ்வளோதான். லைஃப் ஆஃப் புத்தா அப்படின்னும் போது கோஷாலா மகதா இது ரெண்டுமே வந்து போயிருக்காரு ஓகேங்களா. மகதாவுக்கும் போயிருக்காரு. கோஷாலா தான் வந்து அதோட கேபிட்டல் தான் வந்து சர்வஸ்தியில் தான் ஃபஸ்ட்டு மிராக்கிள் பண்ணுவார். ஒரே ஒரு மிராக்கிள், ஒன் அண்ட் ஒன்லி மிராக்கிள் பண்ணுறது எங்கே அப்படின்னா சர்வஸ்தியில் தான் பண்ணுறாரு ஓகேங்களா. மற்ற ரெண்டும் அவந்தி அண்ட் காந்தாரா இதுக்கு அவர் போகல ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 3 and 4 நாட் ரிலேட்டட் தானே கேட்குறாங்க, இல்லை அசோசியேட்டட்னு கேட்குறாங்க. ஸோ அசோசியேட்டட்னும் போது 3 and 4 தான் ஆன்சர் ஓகேங்களா. Which one of the following statements with respect to regarding to the historical importance of Kushinagar is correct? Siddhartha Gautama's greater departure took place here. அப்படியா அப்படின்னா குஷிநகரில் என்ன நடந்துச்சு புத்திசமை பொறுத்த வரைக்கும்? அவர் வந்து கிரேட் டிபார்ச்சர் இங்கே நடந்துச்சா அப்படின்னா கிடையாது, கிரேட் ஃபோர்த் கோயிங் இங்கே நடக்கலை. Siddhartha Gautama obtained his enlightenment in Bodh Gaya. Buddha gave his first sermon in Sarnath. Buddha passed away here only, Kushinagar. Okay. Mahaparinirvana. With reference to ancient India, Gautama Buddha was generally known by which of the following epithets? நயப்புட்டா அப்படிங்கிறது யாரு அப்படின்னா மகாவீரா. புத்திஸ்ட் டெக்ஸ்டில் மகாவீரரை நயப்புட்டா அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஓகேங்களா. நிர்கந்த நயப்புட்டா, நிர்கந்த அப்படிங்கிறது வந்து ஒரு செக்ட் ஓகேங்களா. நிர்கந்த செக்டின் நயப்புட்டா அப்படிங்கிறது தான் புத்திஸ்ட் டெக்ஸ்டில் இருக்கக்கூடிய மகாவீரருக்கான ஒரு பேர் ஓகேங்களா. அப்போ புத்தரை அப்படி கூப்பிடல. மற்ற ரெண்டும் தட்டகட்டாவும் சரி சாக்கிய முனியும் சரி, 2 பேரையுமே வந்து புத்தரை தான் இது பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுமே வந்து நியூ என்சிஆர்டில் இருக்குது. இந்த 2 பேருமே முக்கியமாக தட்டகட்டா இட் இஸ் இந்த பாக்ஸில் இருக்குது ஓகேங்களா. புத்தர் இறக்கும்போது அவரை வந்து கேட்குறாங்க, உங்களோட உடம்ப நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எல்லாமே என் உடம்பு உட்பட எல்லாம் மகி போகிற பொருள் தான், இதை வச்சுக்கிட்டு நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, நீங்கள் வந்து எடுத்து போட்டு வேறு வேலையை ஆகிற காரியத்தை பாருங்கள் அப்படின்னு வந்து புத்தர் சொல்லுவார். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்லுவாருன்னா, என்னோட நினைவாக வந்து ஒரு மவுண்ட் ஒன்று கட்டுங்க, மேபி மவுண்ட் மாதிரி ஒன்று பண்ணுங்கள், அது என்னோட நினைவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த ஸ்தூபாஸ்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸாக கட்ட ஆரம்பிக்கிறதா ஒரு கதை இருக்குது ஓகேங்களா.
வி ஆஸ்ட் தட்டக்கட்டா, தட்டக்கட்டா ரிப்ளைடு, இப்படி தான் வரும். அந்த பாக்ஸ்குள்ளேயே இப்படி தான் இருக்கும். தட்டக்கட்டா அப்படிங்கிறது தான் இருக்கும். தட்டக்கட்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து ஊம்பு. ஓகேங்களா? கர்ப்பப்பை. ஓகேங்களா? கர்ப்பா, தட்டக்கட்டா கர்ப்பா அப்படிங்கிறது தான். ஓகே. ஸோ சாக்கியமுனி, அதுக்கப்புறம் தட்டக்கட்டா ரெண்டுமே கரெக்டு. 2 and 3 ஒன்லி ஆன்சர். Core teachings and philosophy. With reference to the history of ancient India, which of the following was or were common to both Buddhism and Jainism? Avoidance of extremities of penance and enjoyment. Extremities of penance and enjoyment வந்து it is teaching of Buddha, மத்திய பாதா, மிடில் பாத். ஆனால் வந்து ஜெயினிசமை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரீம் பெனன்ஸ் வந்து இருக்கணுன்றது தான் அவங்களோட பிலீஃப். அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வராது. ஃபஸ்ட்டு எலிமினேட் பண்ணிட்டீங்கனாலும் ஆன்சர் வந்துடும். பட் நம்ம படிப்போம். இன்டிஃபரன்ஸ் டு அத்தாரிட்டிஸ் ஆஃப் வேதா, டினையல் ஆஃப் எஃபிஷியன்சி ஆஃப் ரிச்சுவல்ஸ், இதெல்லாம் கரெக்டு. ஓகேங்களா? இது மட்டும் தப்பு. ஓகேங்களா? Which one of the following describes best the concept of nirvana in Buddhism? Best describes the concept of nirvana. நிர்வாணா அப்படிங்கிறது வந்து புத்திசமை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசையரை வந்து நம்ம நீக்கிறது. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் ஆஃப் டிசையரை எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது தான் நிர்வாணா அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, ஏ இஸ் த ஆன்சர். In Buddhist principle, the performance of silas and achievement of samadhi and prajna to lead to nirvana. What does the sila stands for? சிலா அப்படிங்கிறது என்னென்னா ஃபிசிக்கல் கண்ட்ரோல். சில மாதிரி இருக்கிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ஃபிசிக்கலாக நம்ம வந்து ரெஸ்ட்ரெயின்டாக இருக்கணும், கண்ட்ரோல்டாக இருக்கணும். ஓகேங்களா? இந்த 8 ஆக்ஷன் இருக்குது, ரைட் பாத்து, ஸ்பீச்சு, ஆக்ஷன், கான்ஷியஸ்னஸ். ஸோ இது எல்லாமே இந்த 8ஐயுமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3ல் சேர்க்குறாங்க. சிலா, சமாதி, பிரஜ்னா. இந்த 3ல் இந்த 3 சேர்ப்பாங்க. ஓகேங்களா? இது எல்லாமே இருக்கும். இந்த 3ஐயும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, இந்த 3 குரூப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நிர்வாணா கிடைக்கும். ஓகே. ஸோ சிலா அப்படிங்கிறது ஃபிசிக்கல் கண்ட்ரோல், சமாதி அப்படிங்கிறது மென்டல் கண்ட்ரோல். ஓகேங்களா? பிரஜ்னா அப்படிங்கிறது டெவலப்மெண்ட் ஆஃப் இன்சைட்ஸ். பிரஜ்னா மென்டல் கண்ட்ரோல், சமாதி நிலையை அடையிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, சமாதி ஆயிட்டாரு. ஸோ இது வந்து சில மாதிரி இருக்கிறது ஃபிசிக்கல் கண்ட்ரோல். ஓகே. ஸோ புத்திசம், வாட் டஸ் பட்டிமோக்கா ஸ்டாண்ட்ஸ் ஃபார்? பட்டிமோக்கா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரூல்ஸ் ஆஃப் சங்கா. த புத்திஸ்ட் சங்கா வாஸ் அன் ஆர்கனைசேஷன் ஆஃப் மாங்ஸ். எதுக்காக? டீச்சர்ஸ் ஆஃப் புத்தா. அது தம்மாவை ப்ரீச் பண்ணுறதுக்காக அவங்க புத்திஸ்ட் சங்கா வந்து உருவாக்குறாங்க. ஓகேங்களா? வாட் வாஸ் குட்டகரசாலா? லிட்ரலி ரூஃப், ஹட் வித் அ பாயிண்டட் ரூஃப். எதுக்காக அப்படின்னா a place where intellectual debates among Buddhist அது வந்து நடக்குது. புத்திஸ்ட் மட்டும் இல்லை, நிறைய பேருக்கும் நடக்கும். ஓகேங்களா? மற்ற ரிலீஜனுக்கும் நடக்கும். இதில் அந்த ரிலீஜனில் இருக்கிற ஹெட்டு வந்து தோத்துடுறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு ஹெட்டு கிட்ட தோத்துடுறாருன்னா அவங்களோட சீடர்கள் இவங்களோட சீடர்களாக மாறிடுவாங்க. ஸோ அதனால் அந்த ரிலீஜியனை ஃபாலோ பண்ணுறவங்களோட எண்ணிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அது எப்பயுமே வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குமா இந்த காலகட்டத்தில். ஓகே. The Buddha laid down a code of conduct for his followers. Which one was not a part of it? Not to marry அவர் சொல்லவே இல்லை. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் இட். மற்ற எல்லாமே அவர் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ early Buddhist டெக்ஸ்டில் த earliest Buddhist literature which dwells with the story of birth of Buddha அப்படிங்கிறது வந்து ஜத்தகா. ஜத்தகாவை ஆனால் எதில் சேர்த்துருக்காங்க அப்படின்னா சுத்த பித்தகால சேர்த்துருக்காங்க. தனியாக ஜத்தகான்னு இருக்கிறதுனால புத்திஸ்ட் ஸ்டோரிங்கிறதுனால நம்ம ஆப்ஷனு ஜத்தகாக்கு தான் போகணும். ஜதகா இல்லை அப்படின்னா சுத்த பித்தகாவுக்கு போகலாம். ஓகேங்களா? இல்லைனா வந்து திக்னிகாயக்காக போகலாம். ஓகேங்களா? கம்போசிஷன் ஆஃப் பயோகிராஃபி ஆஃப் த புத்தா ஆக்குபைஸ் அ ஸ்பெஷல் பிளேஸ் இன் த புத்திஸ்ட் லிட்ரேச்சர். ஃபுல் ஃப்ளெஜ்டு பயோகிராஃபி எது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபுல் ஃப்ளெஜ்டு பயோகிராஃபி வந்து லலித விஸ்தாரா தான். லலித விஸ்தாரா இஸ் த ஃபுல் ஃப்ளெஜ்டு பயோகிராஃபி ஆஃப் புத்தா. ஒரு ஆத்தர் கிடையாது, அதில் பல ஆத்தர்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. லலித விஸ்தாரா. மிளந்த பன்கோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டோ கிரீக் கிங்கான மினந்தர்
அவருடைய கேள்விகளை நாகசேனா வந்து பதில் சொல்லுவார். பதில் சொல்லி அவரை புத்திஸ்டாக மாத்துறாரு. ஓகேங்களா? ஸோ மிலந்த பண்போ வந்து கொஸ்டின்ஸ் ஆஃப் மினந்தர்னு அர்த்தம். அதுதான் மிலந்த பண்போ. நெக்ஸ்ட்டு அது வந்து பயோகிராஃபி பற்றின சம்மந்தம் கிடையாது. இது எல்லாமே புத்திஸ்ட் டெக்ஸ்ட் தான். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. சரிபுட்ட பரிக்கிரணா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். சரிபுட்டா அப்படிங்கிறது வந்து ஒரு ஒன் ஆஃப் த 5 இனிஷியல் டிசைபிள்ஸ் ஆஃப் புத்தா. அவருக்கும் மோகலாவுக்கும் நடந்த கான்வர்சேஷனை அஸ்வகோஷா வந்து எழுதுறாரு, சரிபுத்த பரிகரணா அப்படின்ட்டு. அண்ட் அவதான சதகா அப்படிங்கிறது வந்து 100 செஞ்சுரிஸ் ஆஃப் 100 டெய்ல்ஸ், செஞ்சுரி டெய்ல்ஸ். ஓகேங்களா? குட் டெய்ல்ஸ்னு அர்த்தம். அவதான சதகா. ஓகேங்களா? கதைகள். ஓகேங்களா? அவதானா அப்படின்னா 100 கதைகள், 100 நியாய கதைகள், நீதி கதைகள், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஓகே, புத்திஸ்ட் கதைகள் அதெல்லாம். Sangabudhi, an Indian Buddhist monk who traveled to China at the end of the 4th century AD, was the author of யாரு? லலித விஸ்தாராக ஆத்தர் இல்லைங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம். பிரச்சன்ன பத்தமித்த சூத்ரா, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் விஷு திக்மகா யாருன்றதை நம்ம புத்திஸ்ட் ஸ்காலர்ஸ் பார்க்கும்போதே நம்ம சொன்னோம். புத்த கோஷா. ஓகேங்களா? அதுவும் கிடையாது. பிரஜன சூத்ராவும் கிடையாது. ஓகேங்களா? சர்வஸ்திவத வினயா அப்படிங்கிறதுக்கு தான் இவர் கமெண்ட்ரி எழுதியிருப்பார். சர்வஸ்திவாத வினயாக்கு தான் கமெண்ட்ரி எழுதியிருப்பார். ஓகேங்களா? தம்மபாதா இஸ் அ பார்ட் ஆஃப் குதக்க நிக்காயா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஓகே. மஜ்ஜிம நிக்காயா இஸ் இன், மஜ்ஜிம நிக்காயாவோ ஏதோ புத்திஸ்ட் டெக்ஸ்ட், இனிஷியல் புத்திஸ்ட் டெக்ஸ்ட்லாம் எதில் தான் எழுதியிருப்பாங்க? பாலியில் தான் எழுதியிருப்பாங்க. அவ்வளோதான். ஓகே. மகாவீர் ஜெயினிஸ்ட் டெக்ஸ்ட் வந்து பிராகிருத்தில் எழுதியிருப்பாங்க மேக்சிமம். த டயலாக் ஆன் வர்ணா பிட்வீன் கிங் அவந்தி புத்தா அண்ட் கச்சனா அப்பியர்ஸ் இன் விச் ஆஃப் த புத்திஸ்ட் டெக்ஸ்ட்? எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஜ்ஜிம நிக்காயா தான். ஓகேங்களா? வர்ணா பற்றி பேசியிருக்காங்க. ஓகே. மத்தியமிக காரிகா, த பேசிஸ் ஆஃப் மத்தியமிகா ஸ்கூல். மத்தியமிகா ஸ்கூலோட சம்மந்தப்பட்ட யார் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சால் போதும், நாகார்ஜுனா. ஓகே. ஏன்ஷியன்ட் சான்ஸ்கிரிட் அண்ட் பாலிடெக்ஸ்ட் ரெஃபர்ஸ் டு த லேண்ட் நோன் அஸ் ஸ்வர்ண வீப்பா இல்லை ஸ்வர்ண பூமி. ஸ்வர்ண பூமின்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியாவை தான் சொல்லுவாங்க. Which one of the following is believed to be compilation of poems sung by the women? தேரி கதா. ஓகேங்களா? தேரா அப்படின்னா வந்து எல்டர்ஸ் அப்படின்னு அர்த்தம். தேரி அப்படின்னா வந்து எல்டர் விமன் அர்த்தம். ஓகேங்களா? எல்டர் விமன். தேரிஸ்னாலே எல்டர் விமன் அப்படின்னு அர்த்தம். ரெஸ்பெக்டபிள் விமன் அர்த்தம். இல்லைனா என்சிஆர்டியில் ரெஸ்பெக்டபிள் விமன் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? தேரி கதா. ரித்து சம்ஹாரா வந்து காளிதாசா எழுதின புக்கு. ஓகே. What was the hallmark of Buddhist council held at Pataliputra under Ashoka's patronage? Sutta Pitaka, a compilation of Buddha's sermons on matters of doctrines and ethics, was compiled. Sutta Pitaka வந்து இது இங்கே கம்பைல் ஆச்சா பாட்டாளிபுத்திரால அப்படின்னா கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட்டு புத்திஸ்ட் கவுன்சிலில் தான் அது கம்பைல் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ராங்குனாலே ஏவையும் பியையும் எலிமினேட் பண்ணிடலாம். 4 வந்து காமன். ஸோ அது வந்து ப்ராப்ளம் கிடையாது, நம்ம படிக்க தேவையில்ல. ஓகேங்களா? லாஸ்ட் செக்ஷன் கத்தவத்து வாஸ் ஆடட் டு த பாலி ஸ்கிரிப்சர் அபிதம பித்தகா இருந்துட்டு போகுது. த ஸ்கிசம் டுக் பிளேஸ் அண்ட் புத்திசம் புரோக் இன்டு சர்வஸ்திவதன்ஸ் அண்ட் மகாசங்கிரிகாஸ். இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எந்த டைமில் அப்படின்னா வந்து இது வந்து செகண்ட் புத்திஸ்ட் கவுன்சிலில். அப்போ வந்து 2 எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்போ 3 தான் ஆன்சர். எக்ஸ்பல்ஷன் ஆஃப் ஹெரிட்டிக்ஸ் அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஸ்தவிரவதா ஸ்கூல் ஆஸ் ஆர்த்தடாக்ஸ். ஓகேங்களா? இதுதான் அந்த இந்த சிசமுடைய அந்த வார்னிங் வந்து கொடுத்தாரு அப்படின்னு நான் சொன்னல, அது இந்த இடத்துல தான் வரும்.
ஓகே, எக்ஸ்பெல் பண்ணிடுவேன், ஒழுங்காக இருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ சி இஸ் த ஆன்சர். Some Buddhist rock cut caves are called as chaityas, while others are called as viharas. ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் என்னன்னா, சைத்யா இஸ் அ வர்ஷிப், பிளேஸ் ஆஃப் வர்ஷிப். விகாராஸ் வந்து டுவெல்லிங் பிளேஸ். பி இஸ் த ஆன்சர். ஓகே. போரோபுடோர் இஸ் அ சைட் ஆஃப் எனார்மஸ் ஸ்தூப்பா இன் ஜாவா. ஓகேங்களா, 8th century AD-ல இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. In which one of the following states are the Guntapalli Buddhist caves are located? It is in Andhra Pradesh. Guntapalli. Okay. ரீசெண்டாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பிளேஸ் ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஆந்திர பிரதேஷ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. Which one of the following statements about the Buddhist stupa in India is not correct? Not correctனு கேட்குறாங்க. Ashoka played an important role in popularizing the stupa cult. Correct இது. They were repositories of relics of Buddha and other monks. இதுவும் correct. They were located in the rural areas. Rural areasல ஏன் அதை லொக்கேட் பண்ண போகிறாங்க? ஓகேங்களா, located in the coast close to the trade routes. Trade routes க்ளோஸாக வந்து கனெக்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா வந்து இட் இஸ் ஆல்சோ ஸ்பான்சர்ட். ஸ்தூபாஸ் வந்து வெறும் அசோகா இந்த மாதிரி மன்னர்கள் மட்டும் கட்டல, இட் இஸ் ஆல்சோ ஸ்பான்சர்டு பை ட்ரேடர்ஸ். ஓகேங்களா, ஸோ அதுவும் இருக்கலாம். ரூரல் ஏரியாஸ் அப்படிங்கிறது தான் ஆட் ஒன் அவுட் மாதிரி இருக்குது. ஓகேங்களா, ஆப்வியஸ்லி அதுதான் வராது. சி இஸ் த ஆன்சர். ஓகே. இந்த டெக்கரேஷன் ஆஃப் ஸ்தூபாஸ் விச் வாட் டஸ் த டேர்ம் கிஞ்சல் கினி ரெஃபர்ஸ் டு? அ கார்லாண்ட் ஆஃப் 1000 லோட்டஸ் ஃப்ளவர்ஸ்னு அர்த்தம். ஓகேங்களா, அப்படி தான் டெக்கரேட்லாம் பண்ணியிருக்காங்க ஸ்தூபாவை. With reference to the ancient India, consider the following statement. The concept of stupa is Buddhist in origin அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. It is not a Buddhist in origin. It is a pre-Buddhist origin. But it was popularized by Buddhism. ஓகேங்களா, ஸ்தூபா வந்து பாப்புலரைஸ் பண்ணுறது புத்திஸ்ட், ஆனால் புத்திஸ்ட் ஆரிஜின் கிடையாது. ஓகேங்களா, ரிக்வேதத்திலேயே ரெஃபரன்சஸ் ஆஃப் ஸ்தூப்பாலாம் இருக்குது. ஓகே, அது ஒன்றும் இல்லை, ஒரு மட் மவுண்ட் தான் ஸ்தூப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. Stupa was generally a repository of relics. இது கரெக்ட். கரெக்ட் ஆகும்போது பாருங்க, ஜென்ரலி அப்படின்னு வருது. The stupa was a votive and commemorative structure. Commemorative and votive structure தான். votive அப்படிங்கிறது தானம் கொடுக்கறது. ஓகேங்களா, commemorative அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை நினைவு கூறுற வகையில் பண்ணுறது. இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சராகவுமே வந்து ஸ்தூப்பா வந்து இருந்திருக்கு. ஸோ 3 is also correct. So only 2 is the answer here. Which among the following stupas has a carved panel showing Ajatasatru's visit supported by the Prakrit inscription to the Buddha? அது வந்து என்னன்னா பஹ்ருத் ஸ்தூபா. The painting of Bodhisattva Padmapani is one of the most famous often illustrated painting at Ajanta. ஓகேங்களா, அஜந்தாவில் தான் இருக்குது இது. கன்சிடர் த ஃபாலோயிங் பேர்ஸ். சைட் வெல் நோன் ஃபார் பேஸ்நகர் வந்து இட் இஸ் வெல் நோன் ஃபார் இட்ஸ் கருடா இன்ஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா, ஹிரியடோரஸ் அப்படிங்கிறவர் தான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பார். ஸோ இட் இஸ் நாட் அ சைவேட் கேவ் ஷைன். ஓகே, இட் இஸ் ராங். பாஜா வந்து இட் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் புத்திஸ்ட் கேவ் ஷ்ரைன்ஸ். கரெக்ட். சித்தன்ன வாசல் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் ஜெயின் கேவ் ஷ்ரைன்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த ரெண்டும் கரெக்டு. ஸோ ஒன்லி 2 இஸ் கரெக்ட் இயர். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் த ஸ்கல்ப்சர்ஸ் அட் ஷாங்ஷி இஸ் ஆர் ஆர் கரெக்ட்? இன் ஸ்கல்ப்சர்ஸ் தேர் இஸ் அ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் சாலபஞ்சிகா. த ஃபிகர் ஆஃப் ஸ்காலபஞ்சிகா is represented by a woman surrounded by lotus and elephants. The Salabanchika motive was not directly inspired by Buddhist ideas. இது மூணுமே கரெக்ட். ஓகேங்களா, ஸோ 1, 2 and 3 இஸ் கரெக்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் தனியாக இது வந்து புத்திஸ்ட் ஐடியாவா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் என்டிஏல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. Consider the following statements regarding Shangchi and its archaeological findings. When Shangchi was discovered in 1818, 3 of its 4 gateways were still standing, 4th was lying on the spot. இது கரெக்ட். Animals depicted in Shangchi include elephant, horses, monkeys, அது கேட்டில்ஸ், ஜதகா ஸ்டோரிஸ் டிபிக்ட் பண்ணியிருப்பாங்க. ஜதகாவில் இந்த மாதிரியான அனிமல்ஸ் நிறைய வரும்.
ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் மங்கி இருக்குது அப்படின்னா மங்கி கிங் அப்படிங்கிற ஒரு ஜந்தகா ஸ்டோரி இருக்குது, ஃபேமஸ் ஸ்டோரி அது. ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே கரெக்டு, போத் 1 and 2 இஸ் கரெக்ட். Consider the following observation about the largest stupa at Shanchi. Going by information available from the inscription on the railings of the stupa, the construction of part of one of its gateways were financed by the Guild of Ivory Workers. இது கரெக்ட். இதில் அந்த ரைலிங்ஸில் இருக்குது. ஓகே, அதுதான் நான் சொல்கிறேன். ஸ்தூப்பா வந்து கிங்ஸ் மட்டும் கிடையாது, they were also patronized by queens, they were patronized by traders. ஓகேங்களா? ஸோ மர்ச்சன்ட்ஸ். ஸோ அதனால் ட்ரேட் ரூட்டில் இருக்கிறது ஒரு ஆப்வியஸான இம்பார்ட்டண்ட்டான விஷயந்தான். ரூரல் ஏரியாஸில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஓகே, it is in its original early form, the stupa was plain except for the stone railings and the gateways which were richly carved. early ஃபார்மில் வந்து ஸ்தூப்பா வந்து பிளெயினாக தான் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ 2 is also correct. The panel of the 4 gateways contains sculptures only in the front and no sculptures on the rear side. ரெண்டு சைட்லேயுமே தான் இருக்கும். இது தப்பு. 1918 when the stupa was discovered, all of its 4 gateways are intactனா அதுவும் தப்பு. ஓகேங்களா? ஏன்னா 3 தான் இன்டாக்டாக இருக்குது, 4வது கேட்வே வந்து கீழே தான் விழுந்துருச்சு. Art historians have established clear connection between the sculptures of the stupa with events described in Jataka tales. ஆமாம், ஜதகா டைல், இது ஜதகா, இந்த ஜதகாவை பற்றி பேசியிருக்காங்க, அந்த ஜதகாவை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு வந்து டிபிக்ட் பண்ணியிருக்காங்க. வார் சீன்ஸ் ஹவ் பீன் ஆல்சோ டிபிக்டட் இன் திஸ் ஸ்கல்ப்சர், அதுவும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் இஸ் டி. ஓகே, ஸோ மகாயானா புத்திசம் பற்றி பார்க்க போகிறோம். த significant difference between the Mahayana and Hinayana form of Buddhism lies in Mahayana allowed for the transference of merit, while it's Hinayana a person would only help another by example and advice. Mahayana believed in the Bodhisattvas while Hinayana does not. இது ரெண்டுமே வந்து இந்த ரெண்டுமே வந்து நியர் டு த ஆன்சர் மாதிரியே உங்களுக்கு தெரியும். குழப்பமாக இருக்கும். போதிசத்வா ஆமாம் இவங்க பிலீவ் பண்ணாங்க, இவங்க பிலீவ் பண்ணல. போதிசத்வாங்கிற கான்செப்டே இல்லை, அப்புறம் எங்கேருந்து பிலீவ் பண்ணுறது? அதனால் இதை வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக வச்சுருக்காங்க. நம்ம தப்பு ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக, பிக்கு போகணுங்கிறதுக்காகவே இதை வச்சுருக்காங்க. இதுதான் ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட், பார்ஷியலி தான் கரெக்ட். அப்போது ஏ தான் ஆன்சர். ஹீனயானா ப்ரமோட்டட் த ஐடியா ஆஃப் சஃபரிங் சேவியர், அது வந்து போதிசத்வா கான்செப்ட். அப்போ மகாயானா தான் அதை ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. மகாயானா ப்ரப்போண்டட் த ஐடியா ஆஃப் அர்த் அண்ட் வர்த்தி. அர்த் அப்படிங்கிறவர் யாருன்னா தோஸ் ஹூ ஹவ் என்லைட்டன்ட், அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போ அது வந்து ஹீனயானா தான் ப்ரமோட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து இது ரெண்டுத்தையும் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ பிஏ வந்து பார்ஷியலாக தான் கரெக்டாக வச்சுருக்காங்க. ஏ இஸ் த ஆன்சர். ஓகே, with reference to the religious history of India, consider the following statement. The concept of Bodhisattva is central to the Hinayana sect of Buddhism. The concept of Bodhisattva is central to the Hinayana sect அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, மகாயானா செக்ட். ஓகே, அப்போ 1 எலிமினேட் ஆகிடுது அப்படின்னா Bodhisattva is a compassionate one on his way to enlightenment. ஓகேங்களா? 2 காமனாக இருக்குது. Bodhisattva delays achieving his own salvation to help all sentient beings on their path to it. அது கரெக்ட், கம்பேஷனேட் ஒன் அவருக்கு. ஓகேங்களா? அப்போ தன்னுடைய என்லைட்மெண்ட்டை கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, 2 and 3 is the answer. Consider the following statement. Deification of Buddha, trading the path of Bodhisattvas, image worship of rituals. இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷனே எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு நிமிஷம். டெய்டிஃபிகேஷன் ஆஃப் புத்தான்னு வரும் பொழுது இமேஜ் வர்ஷிப் வந்து வந்தே ஆகணும். ஓகேங்களா? 1 2 கண்டிப்பாக வரணும், இல்லைனா 2 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனாவது இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே கிடையாது. 1 and 2 1 and 3ங்கிற ஆப்ஷன் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். தீஸ் போத் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி. கரெக்டுங்களா? இப்போ மகாயானா புத்திசமில் இந்த உங்களுக்கு தெரியவே இல்லைனாலும், மகாயானா புத்திசம் பற்றி தெரியலனாலும் சொல்கிறேன், டெய்டிஃபிகேஷன் இமேஜ் வர்ஷிப் ரெண்டும் 1ன்னு தெரிஞ்சாலே இந்த கொஸ்டினை அட்டன் பண்ணியிருக்க முடியும். ஓகேங்களா? 1 2 3 எல்லாமே கரெக்ட். ஓகே, who among the following were referred to as the Theris in ancient India? They were respected women. ஓகேங்களா? respected women. Who among the following was associated with the formulation of the basic ideas of Mahayana Buddhism? Nagarjuna. Okay, which one of the following statements about the Buddhist goddess Hariti is correct?
She was converted by Buddha from the bloodthirsty Yakshini to a benevolent maternal figure. ஓகேங்களா, இதுதான் கரெக்ட். இது ஒரு கதை. ஓகேங்களா, அரித்தி அப்படிங்கிற ஒரு காடஸ். அவங்க வந்து முதல்ல வந்து யக்ஷினியாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்கள வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காரு புத்தா. Which one of the following statements with reference to the Mahayana Buddhism is or are correct? The female deities are benevolent saviors and protectors who embody Buddhist virtues. Correct. Prajanna Paramita text. Knowledge is visualized in feminine form as a deity called as Prajanna Paramita. அதாவது வந்து அவங்க என்ன அர்த்தம்னா பர்ஃபெக்ட் பீயிங்ஸ்னு அர்த்தம். பிரஜன்ன பரமிட்டா அப்படிங்கிறவங்க வந்து பர்ஃபெக்ட் பீயிங்ஸ். ஓகேங்களா, இது எல்லாமே வந்து மகாயானா பிரின்சிபிள்ஸ். ஓகே, பிரஜன்ன பரமிதா இஸ் டிஸ்கிரைப்ட் அஸ் அ சோர்ஸ் ஆஃப் ஆம்னி சைன்ஸ், அதாவது வந்து எங்கும் நிறைஞ்சிருக்கிறவங்க, ஆஃப் ஆல் த புத்தாஸ் அண்ட் த மதர் ஆஃப் ஆல் த புத்தாஸ். ஸோ எல்லாமே கரெக்ட். 1, 2 and 3. ஓகே, ரீசெண்டாக இபிஎஃப்ஓவில் கேட்டிருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் பிரஜன்ன பரமிட்டானா என்னன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா யூபிஎஸ்சியில் ஒன் ஆஃப் த ஆப்ஷனாக வேற கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, மகாவிபாஷா. மகாவிபாஷா an encyclopedia of Buddhist philosophy is the work on which of the following Buddhist council அப்படிங்கிறது 4th Buddhist council தான் இதை பண்ணுறாங்க. மகாவிபாஷா. With reference to Indian history, who among the following is the future Buddha yet to come to save the world? யார் அப்படின்னா மைத்ரேயா. மைத்ரேயா அப்படிங்கிறது தான் ஃபியூச்சர் புத்தா. இது வரைக்கும் 4 புத்தா பிறந்துட்டாங்க. 5வது புத்தா மைத்ரேயா பிறக்கணும் அப்படின்னு வந்து இருப்பாங்க. அதே மாதிரி தீபங்கரா அப்படின்னு ஒரு இது இருக்குது. இது யாருன்னா ஃபர்ஸ்ட் புத்தா. இன்னொரு கதைப்படி என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 23 புத்தா பிறந்துட்டாங்க. 24வது தான் இவர் புத்தாவாக பிறக்கிறாரு. ஃபஸ்ட்டு அந்த இதுபடி புத்தாவாக பிறந்தது யார் அப்படின்னு பார்த்தா தீபங்கரா. தீபங்கரா புத்தராக இருக்கும் பொழுது சுமதி அப்படிங்கிற ஒரு பிராமணர், அவர் வந்து என்ன பண்ணுறாருனா என்லைட்மெண்ட் நான் எப்போ ஆவேன், உங்களை மாதிரி நான் எப்போ பிறப்பேன் அப்படின்ட்டு வந்து அவர் ஆசைப்படுறாரு, கேட்குறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து கௌதம புத்தாவாக வந்து பிறப்ப அப்படின்ட்டு வந்து ப்ரிடிக்ட் பண்ணுவார். ஓகேங்களா, ஸோ ஈஸ் த ஒன் தீபங்கரா ஃபஸ்ட்டு புத்தா இஸ் த ஒன் ப்ரிடிக்டட் த இப்போ நம்ம புத்தரா கும்பிட்ற கௌதம புத்தா வந்து பிறப்பாரு அப்படின்னு வந்து ப்ரிடிக்ட் பண்ணவர் தீபங்கரா. ஓகே, ஃபியூச்சரில் வரப்போகிற புத்தா வந்து மைத்ரேயா. நெக்ஸ்ட் வந்து ஜெயினிசம். ஜெயினிசமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இவ்வளோ டீட்டெயில்டாக தேவையில்லை, பட் ஓரளவுக்கு நம்ம பார்த்துடலாம். இப்போ ஜெயினிசமில் 24th தீர்த்தங்கரா தான் வந்து யார் வர்றாருன்னா மகாவீரராக வர்றாரு. இப்போ ஃபஸ்ட்டு தீர்த்தங்கரா யார் அப்படின்னா ரிஷபதேவா அப்படிங்கிற ஆதிநாத் இல்லைனா ரிஷபதேவா, இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு தீர்த்தங்கரா. அதுக்கப்புறமா வந்து 23rd தான் ரொம்ப ஃபேமஸானவர். மகாவீரருக்கு அப்புறம் ஃபேமஸானவர் யார் அப்படின்னா வந்து பிரஷவநாத். ஓகேங்களா, அவர் தான் 23rd தீர்த்தங்கரா. இவர் தான் நிர்கந்தா அப்படிங்கிற ஒரு செக்டை வந்து ஃபார்ம் பண்ணுறாரு. இந்த நிர்கந்தாங்கிற செக்டில் தான் மகாவீரர் போய் ஃபஸ்ட்டு இனிஷியலாக சேர்றாரு. பிரஷவநாத் தான் என்ன பண்ணுறாருன்னா 4 vows வந்து போடுறாரு. அதுதான் என்ன அப்படின்னா வந்து அஹிம்சா, நான் இன்ஜுரி, சத்யா, பொய் பேசக்கூடாது, அசத்தியான்னு சொல்லலாம், இல்லை உண்மையை பேசணும், சத்யா அப்படிங்கிறது. அஸ்தேயா அப்படின்னா வந்து ஸ்டீலிங் பண்ணணும், நாட் டு ஸ்டீல். ஓகேங்களா, அதுக்கப்புறம் அப்ரிகிரகா அப்படின்னா வந்து அடுத்தவங்களோட சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது. ஓகேங்களா, நாட் டு அக்வயர் ப்ராப்பர்ட்டி, அப்ரிகிரகா. பிரம்மச்சரியா அப்படிங்கிற அந்த விஷயத்த மகாவீரர் வந்து அப்புறம் சேர்க்குறாரு. அப்போ 5 vows மகாவர்த்தாஸ் அப்படின்னு அது மாறுது. ஓகேங்களா, 4 vowஸாக இருக்கிறது 5 மகாவர்த்தாஸாக வந்து அப்புறம் மாறுது. ஓகே, ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மகாவீரர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து சாக்கியா கிளானில் பிறக்கிறாரு புத்தர். மகாவீரர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாந்திரிகா கிளான் அப்படிங்கிற ஒரு கிளானில் பிறப்பார். ஓகேங்களா, வைஷாலியில் பிறக்கிறாரு, புந்தகிராமா அப்படிங்கிற இடத்துல. 30 வயசில் இவரும் வெளில வராரு. 43 வயசில் இவர் வந்து கைவல்யா, அதாவது வந்து கான்குயர் ஆஃப் த இன்னர் சென்ஸ், ஜெயினாவாக மாறுறாரு. ஜெயினா அப்படிங்கிறவங்க யாருன்னா தோஸ் ஹூ கான்குவர்ட் தெம்செல்ஃப், இன்னர் கான்குவஸ்ட் பண்ணுறவங்க. அவர் வந்து என்லைட்மெண்ட் ஆகிறாரு. சால் ட்ரீ கீழே வந்து இவர் வந்து என்லைட்மெண்ட் ஆகிறாரு. ஓகேங்களா, ஸோ இவரும் வந்து என்ன சொல்கிறாரு, இல்லை ஜெயினிசம் இன் ஜென்ரலாக என்ன சொல்லணும்னா, தேர் இஸ் அ யூனிவர்சல் லா விச் ஹாஸ் பீன்
கன்ஸ்ட்ரக்டிங் த யூனிவர்ஸ். ஓகேங்களா, யூனிவர்சலாக ஒரு லா இருக்குது. அதே மாதிரி சோல், கர்மா, மோஷன், ஆக்ஷன், ஓகேங்களா, ஸ்கை, இந்த மாதிரி எல்லா விஷயமும் இதுக்கு முன்னாடியும் இருக்குது, இதுக்கப்புறமும் இருக்க போது, எல்லா டைமும் இருக்குது. ஓகேங்களா, இட் இஸ் அ நிரந்தரமான ஒரு விஷயம். ஓகேங்களா, அதே மாதிரி அசையாத எல்லாத்துக்கும் சோல் அப்படிங்கிற ஒன்று இருக்குது அப்படிங்கிற இம்பார்ட்டண்ட்டான விஷயத்த ஜெயினா வந்து பிலீவ் பண்ணுவாங்க, ஜெயினிஸ்ட். தென் கடவுளை இல்லைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, கடவுள் இல்லை, கடவுள் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருந்தாலும் மகாவீரர்களுக்கு கீழே தான் அவங்க அப்படிங்கிற அந்த விஷயத்த பிலீவ் பண்ணுறாங்க. கடவுள்னு ஒருத்தவங்க இருந்தாலும் கீழே தான், அதாவது வந்து இந்த 24 தீர்த்தங்கராவுக்கு கீழே தான் கடவுள்கள். ஓகேங்களா, மேலே கிடையாது. ஏன்னா இவங்க தான் அதுக்கு ஐயர், அத்தாரிட்டி. ஸோ இப்படி பிலீவ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு சில வாதாஸ் இருக்குது. ஓகேங்களா, வாதா, அநேகந்த வாதா அப்படிங்கிற ஒரு வாதா. அதாவது என்னன்னா, there are multi-dimensional, truth is multi-dimensional, not unidimensional அப்படிங்கிறது தான் அநேகந்தவாதா. அதாவது நீங்கள் ஒரு விஷயத்த ட்ரூன்னு நம்புவீங்க, ஒரே விஷயந்தான். நீங்கள் ஒரு மாதிரி நம்புவீங்க, நான் ஒரு மாதிரி நம்புவேன், வேற ஒருத்தர் ஒரு மாதிரி நம்புவார், இன்னொருத்தர் ஒரு மாதிரி நம்புவார். இந்த மாதிரி மல்டிபிள் பெர்ஸ்பெக்டிவ்ஸில் ட்ரூத் வந்து ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிற அந்த வாதா தான் அநேகந்தவாதா. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, திஸ் இஸ் அ பென்னுன்னு சொல்லலாம், இது வந்து பிளாக் கலரில் இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி 2 ட்ரூத் இருக்குது, ரெண்டுமே ட்ரூத் தான். ஓகேங்களா, அதுதான் வந்து அநேகந்தவாதா. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுயவாதா, SYAD, ஸ்வத் வாதா. ஓகேங்களா, ஸோ ஸ்வத்வாதா அப்படிங்கிற ஒரு வாதா இருக்குது, இதுவும் ரிலேட்டட் டு ஜெயினிசம் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி யூனிவர்சல் லா அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் வந்து எல்லாத்தையுமே வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது. அப்புறமா வந்து இந்த 5 வர்த்தாஸ், அப்புறம் கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம், கர்மா கான்செப்டில் இவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. போத் புத்திஸ்ட் அண்ட் ஜெயின்ஸ் 2 பேருமே கர்மா அண்ட் டிரான்ஸ்மைக்ரேஷன் ஆஃப் சோல் இதை பிலீவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, சாரி, ரீபர்த்தை பிலீவ் பண்ணுறாங்க. ஆனால் வந்து சோலை பிலீவ் பண்ணுறது யார் அப்படின்னா இது ஜெயினிஸ்ட் மட்டும்தான். புத்திஸ்ட் வந்து சோல் பிலீவ் பண்ண மாட்டாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோலை புத்திஸ்ட் பிலீவ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, ஜெயின்ஸ் தான் பிலீவ் பண்ணுறாங்க. ஜெயின்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, இது நம்மளோட சோலில் உள்ள வந்து சேருது. எப்படி சேருது? நம்மளோட ஆக்ஷன்னால சேருது. அஸ்வரா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஆக்ஷனில் சேர்ற அந்த விஷயத்த அஸ்வரா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதை நம்ம எப்படி விளக்குறது? அப்போ இதுக்குள்ளேயே நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கிறது சம்சாரா. அப்போ இந்த சம்சாராவை நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெனன்ஸ் மூலமாக நம்ம விடுவிக்கணும். நம்ம அந்த ஆக்ஷனை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை நம்ம வருத்திக்கிறதன் மூலமாக நம்ம வந்து என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ரீம் பெனன்ஸ், இந்த உடம்பை போட்டு வருத்துறதன் மூலமாக தான் நம்மளால் இந்த கர்மங்களை நீக்க முடியும். சம்வாரா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சம்சார பந்தத்துலேருந்து, பர்த் சைக்கிள், இந்த சைக்கிள்லேருந்து நம்ம விடுவிக்கணும் அப்படின்னா, we have to indulge ourselves in a extreme of penance. ஓகேங்களா, அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்மளால் நம்மளுடைய அந்த இதிலிருந்து என்லைட்மெண்ட் ஆகி வெளில வர முடியும் அப்படின்னு வந்து எக்ஸ்ட்ரீமிட்டிஸை வந்து போதிக்கிறவங்க ஜெயின்ஸ். ஓகேங்களா, அந்த மாதிரி வந்து ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாகிறதே எப்படி சாகக்கூடாது, இயற்கையாலாம் சாகக்கூடாது, சல்லேகனா அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராக்டிஸில் ஈடுபட்டு சாகணும். அதாவது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடை கம்மி பண்ணி சுத்தமாக சாப்பிடாம இறக்குறது. ஓகேங்களா, இட் இஸ் லைக் அ கைண்ட் ஆஃப் சூசைட். ஓகே, அப்படி தான் இறக்கணும் அப்படின்னு சொல்லுவார். இவர் மகாவீரர் அப்படி தான் இறந்தார். 72வது வயசில் பாவபுரியில் அப்படி தான் இறக்குறார். ஓகேங்களா, அதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயின்ஸ் வந்து 2ஆக பிரிகிறாங்க. எந்த டைமில் பிரிகிறாங்க அப்படின்னா, சந்திரகுப்த மௌரியா டைமில் என்ன ஆகுதுன்னா, ஒரு கடுமையான ஒரு பஞ்சம் வருது. ஓகேங்களா, அந்த பஞ்சத்தை வந்து இங்கேயே இருந்தால், அந்த மகதா இடத்துலையே இருந்தால் நம்மளால் வந்து இருக்க முடியாது அப்படின்ட்டு 2 பிரிவு, ஒரு பிரிவு வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்ரபாகு அவரோட தலைமையில் கர்நாடகாவுக்கு போயிடுறாங்க. சலவனபெலகுலா அப்படிங்கிற அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அவரு கூடவே வந்து சந்திரகுப்த மௌரியாவும் போயிடுவார். அங்கேயே வந்து அவர் சல்லேகனால ஈடுபட்டு செத்துடுறாரு. ஓகேங்களா,
அதுக்கப்புறம் திருப்பி வராங்க. இங்கேயே வந்து ஒரு பிரிவினர் வந்து ஸ்தூலபத்ரா அப்படிங்கிறவரோட தலைமையில் மகதாலேயே சில பேர் இருந்துடுறாங்க. அவங்க வந்து சில காம்ப்ரமைசஸ் பண்ணிக்கிறாங்க. என்ன காம்ப்ரமைசஸ்னால், ஜெயினா வந்து அது வரைக்கும் வந்து ஜெயின்ஸாக இருந்தவங்க வந்து உடையே அணிஞ்சிக்கிட்டது இல்லை. ஓகேங்களா? ஸ்தூலபத்ராஸ் வந்து ஒயிட் கிளாட் போட்டுக்கிறாங்க. அப்போ இவங்களுக்குள்ள வந்து அந்த பிரிவு வந்துடுது. அந்த ஃபஸ்ட்டு கவுன்சிலில் திகம்பராஸை வந்து வெளியே தள்ளிட்டு ஸ்வேதம்பராஸ் அப்படின்றவங்க வந்து, ஸ்வேதம்பராஸ்னால் ஒயிட் கிளாட், திகம்பராஸுங்கிறவங்க நேக்கட் கிளான். அதாவது வந்து வானத்தை, திகம் அப்படிங்கிறது வானம், வானத்தை தன்னுடைய உடையாக அணிஞ்சவங்க. ஓகேங்களா? அவங்கள வெளில தள்ளிட்டு ஸ்வேதம்பராஸ் ஆஸ் கிளைம்டு தே ஆர் ஜெயின்ஸ். ஓகேங்களா? அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 12 ஆகமாஸை வந்து கம்பைல் பண்ணுறாங்க பாட்டாளிபுத்திரத்தில். அதுக்கப்புறம் செகண்ட் புத்திஸ்ட் கவுன்சில் வந்து ஜெயின்ஸ் கவுன்சில் வந்து 512 CEயில் வல்லாபியில் நடக்கும். ஓகேங்களா? யாரோட தலைமையில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஷமஸ்ரமனா அப்படிங்கிற ஒருத்தருடைய தலைமையில் நடக்கும். அந்த டைமில் வந்து உப அங்காஸ் 12 அங்காஸோடு சேர்த்து 12 உப அங்காஸையும் வந்து அவங்க வந்து கம்பைல் பண்ணுறாங்க. இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்டான டேர்ம் பூர்வாஸ்ன்னு இருக்குது பாருங்க. இங்கே பூர்வாஸ் அப்படிங்கிறது என்னென்னா, மகாவீரரோட டீச்சிங்க்கு முன்னாடி இருந்தவங்களுடைய டீச்சிங், 23 தீர்த்தங்கராஸோடைய டீச்சிங் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பூர்வாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பூர்வாஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த அங்காஸோடைய சேர்த்துடுறாங்க. சேர்த்து தான் 12 அங்காஸாகவும் செகண்ட் ஜெயின் கவுன்சிலில் வல்லாபியில் இது எல்லாத்தையும் சேர்த்து கம்பைல் பண்ணுறாங்க, எழுதுறாங்க. வல்லாபியில் தான் எழுதுறாங்க. ஓகேங்களா? வல்லாபியில் எழுதி 12 உப அங்காஸ், 12 அங்காஸ் அண்ட் உப அங்காஸை வந்து ஃபைனலைஸ் பண்ணுறாங்க. ஃபைனலைஸ் பண்ணுறது செகண்ட் புத்திஸ்ட் கவுன்சிலில் தான், சாரி செகண்ட் ஜெயினிஸ் கவுன்சிலில் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ ரெண்டாக பிரிகிறாங்கன்னு சொன்னால, திகம்பராஸ், ஸ்வேதம்பராஸ். ஓகேங்களா? அதை பற்றி சொல்லியிருக்கேன். அவங்களுடைய காமன் பிலீஃப் என்ன, அவங்களுடைய தனித்தனி பிலீஃப்ஸ் என்ன அப்படிங்கிறது இந்த டெக்ஸ்டில் இருக்கும். ஒரு வாட்டி பாருங்கள். ஜெயினுடைய ஹிஸ்ட்ரியை பார்த்துருவோம். ஹூ அமங் த ஃபாலோயிங் வாஸ் நாட் அ ஜெயின் ஆச்சாரியா? இதில் யார் ஜெயின் ஆச்சாரியா இல்லை அப்படின்னா, கேமா அப்படின்னு இருக்கா, இவங்க வந்து புத்திஸ்ட். ஓகேங்களா? புத்திஸ்ட் நன் இவங்க. ஸோ இவங்க வந்து ஜெயினுக்கு சம்மந்தப்பட்டவங்க இல்லை, மற்றவங்க எல்லாம் ஜெயினுக்கு சம்மந்தப்பட்டவங்க தான். ஓகேங்களா? பத்ரபாகு, ஹரிபத்ரா, அப்புறமா வந்து சித்தசேன திவாகரா. அக்கார்டிங் டு த ஜெயின் ட்ரெடிஷன், ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் ஜெயின் தீர்த்தங்கரா? ரிஷபதேவா. ரிஷபதேவா தான் வந்து ஃபர்ஸ்ட் ஜெயின் தீர்த்தங்கரா. ஓகேங்களா? வர்தமனா 24th, பிரஷவநாத் வந்து 23rd, அப்புறமா வந்து நிமிநாதான்னு இருக்குல்ல, இவர் வந்து யாருன்னா 22nd தீர்த்தங்கரா. ஓகே, 23rd தீர்த்தங்கரா, இவர் 24th, ஃபர்ஸ்ட் தீர்த்தங்கரா ரிஷபதேவா. இவரோட பையன்தான் பாகுபலி. ஓகேங்களா? ஸோ இந்த சரவணபெலகுலால ஒரு போஸ்டர், ஒரு பெரிய ஒரு சிலை மாதிரி ஒன்று இருக்குல்ல, ஓகேங்களா, அவர் தான். ஓகேங்களா? அது வந்து ரிஷபதேவோட பையன் அப்படின்னு வந்து கருதப்படுது. ஓகே, with reference to religious practices in India, ஸ்தனக்கவாசி sect is belong to Jainism. ஸ்தனக்கவாசி வந்து எதனுடைய சப்செக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வேதம்பராஸ் இருக்காங்களே அவங்களுடைய சப்செக்ட் தான் வந்து ஸ்தனக்கவாசி என்ன பிலீவ் பண்ணுவாங்கன்னா, ஐடியல் வர்ஷிப்லாம் இருக்கக்கூடாது, தேவையில்லாத ரிச்சுவல்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து பிலீவ் பண்ணுறாங்க. எந்த டைமில் இந்த ஸ்தனக்கவாசி செக்ட் உருவாகுதுன்னா 17th century BCயில், ADயில் தான் உருவாகுது. ஓகே, த எபிக் சிலப்பதிகாரம் ரெஃபர்ஸ் டு த ஜெயினா எலமெண்ட்ஸ். ஜெயின் எலமெண்ட்ஸ் வந்து அதில் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா சீத்தலை சாத்தனார் வந்து ஒரு ஜெயின். ஓகேங்களா? Jainism was associated with the spread of urban culture in the 6th century BC because Jainism was atheistic in nature, the existence of God being considered as irrelevant to the doctrine. Correct தான். The emphasis on non-violence prevented the agriculturist from accepting Jainism since cultivation involved killing of insects. இதுவும் கரெக்ட். அதனால தான் அர்பன் ஃபினாமினாவாக மாறுது. ட்ரேடர்ஸ் வந்து அதை ஜெயினிசம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, ஃபார்மர்ஸால் வந்து நினச்சாலும் சப்போர்ட் பண்ண முடியல. ஓகேங்களா? ஸோ 1 and 2 ரெண்டுமே கரெக்ட். கன்சிடர் த ஃபாலோயிங் வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியன் ஹிஸ்ட்ரி. ஹிஸ்டாரிக்கல் பர்சன், அதுக்கப்புறம் நோன் ஃபார் ஆரியதேவா, திக்னாகா, ரெண்டு பேருமே புத்திஸ்ட் ஸ்காலர் தான்.
ஜெயின் ஸ்காலர் கிடையாது ஆரியதேவா, இவர் புத்திஸ்ட் ஸ்காலர். நாதமுனி வந்து வைஷ்ணவ ஸ்காலர் தான். ஸோ 2 pair, only 2 pairs are correct. C is the answer. Jains believed in the Mahavira, believed that Mahavira had 23 predecessors. Correct. Prashavanath was the 23rd Tirthankara. Rishabha was the immediate successor of Mahavira கிடையாது, ஏன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் தீர்த்தங்கரா. 1 and 2 only correct. Mahavira initially joined a group of ascetics called as Nirganthas. Nirganthasனா என்ன அர்த்தம்னா those who have cut the ties அப்படின்னு அர்த்தம். Nirganthas. ஓகே, ஸோ இது கரெக்ட். The sect was found 200 years earlier by Prashava. கரெக்ட், இதுவும் கரெக்ட். ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். ஓகேங்களா. there was great exodus of Jaina monks under the leadership of Bhadrabahu to the Deccan following the severe famine in the Ganga valley towards the end of Chandragupta's reign. Correct. Chandragupta Maurya joined the Jaina order as a monk. இதுவும் correct. Okay. Jains believe that Jainism is a outcome of teaching of 24 Tirthankaras. In the light of the statement, which one among the following is correct of Vardhamana Mahavira? He was the first Tirthankarava and founder of Buddhism ஆனா கிடையாது, ஜெயினிசம் ஆனா கிடையாது. He was the 23rd Tirthankarava. மகாவீராவை பற்றி பேசணும். 23rd வந்து பிரசவநாத்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ அதுவும் கிடையாது. He was the last and the 24th Tirthankara, was not considered as a founder of the new faith but as a reformer of the existing religious sectங்கிறது தான் கரெக்ட். He was not one of the 24th Tirthankara. அதுவும் கிடையாது. He was the 24th Tirthankara. So C is the answer. Which of the following statement with regarding to the orthodox sect between the 6th and the 4th century BC is or are correct? The Jain ideas were already being circulated in the 7th century by Prasava. Okay, இது correct. Although Buddhism and to a lesser extent Jainism took account of the changes in the material life and reacted against the orthodoxy, neither of these sought to abolish the caste system. இதுவும் கரெக்ட். caste system abolish பண்ணணும்னு அவங்க நினைக்கல. The first female disciple of Mahavira is said to have been captured slave woman. இதுவும் கரெக்ட். சந்தனா அப்படின்னு அவங்க பேர். ஆல்ரெடி earlier பிரின்சஸாக இருந்து அப்புறம் வந்து அவங்க ஸ்லேவ் ஆகி அதுக்கப்புறம் ஜெயினாவாக மாறியிருப்பாங்க. Buddha held that nuns could attain spiritual liberation just like monks and granted them equal status. இதுவும் கரெக்ட். ஸோ 1, 2, 3 and 4 எல்லாமே கரெக்ட். ஓகே, அதே மாதிரி ஜெயின்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா திகம்பராஸ் வந்து பிலீவ் பண்ண மாட்டாங்க விமன் வந்து என்லைட்மெண்ட் ஆக முடியும் அப்படின்ட்டு. பட் ஸ்வேதம்பராஸ் பிலீவ் பண்ணுவாங்க. ஓகே, which of the following statements about the Svedambaras sect of Jainism is not correct அப்படின்னு கேட்குறாங்க. It refers to the monks who wear white clothes. இது correct. It refers to the monks who migrated to the south of Vidyas. யார் மைக்ரேட் பண்ணுறாங்க? திகம்பராஸ் மைக்ரேட் பண்ணுறாங்க. ஸ்வேதம்பராஸ் அங்கேயே இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் this one is the correct statement. ஏன்னா இந்த they migrated to south of Vidyasங்கிறது தப்பு. They recognize the existence of canonical text including 12 ஆகமாஸ் அப்படின்னு ஆகமாஸ்னு சொல்லுவாங்க. ஆகமாஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, they believed that the women can also attain salvation. இது கரெக்ட். ஓகே, Mahamasta Abhisheka, a great religious event, is associated with and done for who of the following? பாகுபலிக்கு தான் அது நடக்கும். 12 years ஒன்ஸ் நடக்கும். ஓகேங்களா, சரவண பெலகுலாவில் இருக்கக்கூடிய ஸ்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து அது வந்து அவரோட ஒரு போஸ்டரில் இருப்பார், கயோத் சர்கஸ் போஸ்டர் அப்படின்ட்டு. அந்த போஸ்டர்லேயே அவர் வந்து இருந்து இறந்தார். ஓகேங்களா, ஸோ நின்றுக்கிட்டே இறந்துருப்பார் அவர். ஓகேங்களா, அந்த பிக்சரை போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த ஸ்டாச்சுவை போய் பாருங்கள், கூகுள் பண்ணி பாருங்கள். அந்த காலுக்கு கீழே வந்து கொடி வந்து படர்ந்துருக்கிற மாதிரி அந்த ஸ்டாச்சு வந்து இருக்கும். ஓகேங்களா, அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி அவ்வளோ நாள் நின்று இருக்காரு, அவ்வளோ வருஷம் நின்று அதுக்கப்புறம் கடைசியாக வந்து அவர் இறந்துருக்காரு. நின்ன இடத்துல இருந்தே இறந்துருக்காரு. ஓகேங்களா, அதனால தான் அந்த
அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக பெனன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில். ஓகே, ஸோ பாகுபலி போஸ்டர், ஓகேங்களா, அது கயோத்சர்க போஸ்டர். அதை யார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணான்னு போய் பாருங்கள், செக் பண்ணுங்கள். ஓகே, வித் ரெஃபரன்ஸ் டு த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியா, பாவபூதி, அஸ்திமல்லா, அப்புறமா வந்து ஷேமேஸ்வரா வேர் ஃபேமஸ் ஆஸ் ஜெயின் மாங்ஸ். ஜெயின் மாங்ஸ் இவங்கெல்லாம் ஃபேமஸ் ஜெயின் மாங்ஸ். அநேகந்தவதா இஸ் அ கோர் தியரி அண்ட் ஃபிலாசபி ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஜெயினிசம். ஓகேங்களா, அநேகந்தவாதானா என்னன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். இன் ஜெயினிசம் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் நாட் ஃபார்ம் த பார்ட் ஆஃப் த்ரைரத்னா. த்ரைரத்னாஸ் வந்து ஞானா, அப்புறமா வந்து சரித்ரா, அப்புறம் வந்து தர்ஷா. ஓகேங்களா, ரைட் நாலேஜ், அப்புறமா வந்து ஃபெய்த்து, கான்டாக்ட், கேஎஃப்சின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, மகா பஞ்சவர்த்தாஸ் வந்து அந்த ட்ரை ரத்னாஸுக்குள்ளே ஒன்று கிடையாது, ஆனால் ஜெயினிஸ் ஃபிலாசபியில் ஒன்று தான். ஓகேங்களா, அதாவது வந்து அப்ரிக்ரகா, அஸ்தேயா, அகிம்சா, சத்யா, பிரம்மச்சரியா, இதெல்லாம் தான் வந்து 5 மகாவர்த்தாஸ். ஓகேங்களா, ஸோ ஆன்சர் இஸ் ஏ. ஓகேங்களா, which one among the following is not a part of Triratna of Jainism? Not a part ன்னு கேட்குறாங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன், கேஎஃப்சி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. லைவ்லிவுட் தான் வந்து நாட் அ பார்ட். ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஒன் ஆஃப் த 3 ஜெம்ஸ் ட்ரைரத்னாஸ் எது அப்படின்னா வந்து சம்யக் தர்ஷன். அப்போ பி தான் ஆன்சர். பிரம்மச்சரியா, அப்புறமா வந்து அஸ்தேயா, அப்புறமா வந்து சன்ரிதா அப்படிங்கிறது சத்யா தான். ஓகேங்களா, சத்யா தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா, மைண்ட்ஃபுல்லாக ட்ரூத் பேசணும். ட்ரூத் பேசுறது மட்டும் இல்லை, அதை வந்து மனசில் வச்சு மைண்டில் ஒருநிலைப்படுத்தி அப்படி ட்ரூத் பேசணுமா. மைண்டில் கூட போய் பேசணும்னு நினைக்கக்கூடாதான். அதான் வந்து சன்ரிதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, மற்ற எல்லாமே வந்து பஞ்ச் மகாவர்த்தாஸில் ஒன்று. ஓகே, ஸோ பி இஸ் த ஆன்சர். Which of the following statements about Jainism is or are correct? The most important idea in Jainism is that the entire world is animated, even stones, rocks and water have life. எல்லாத்துக்குமே சோல் இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து ஜெயினிசம் உடைய ஐடியா. Asceticism and penance are required to free oneself from the karma, cycle of karma. ஓகேங்களா, ஸோ இது ரெண்டுமே கரெக்டு. both 1 and 2 is the answer here. With reference to Jainism, Vardhamana Mahavira attained Kaivalya Jnana outside the town on the banks of Rijupalika. This is correct. Okay, the state with the karma particles actually begin to flow towards Jiva. To bind it is known as Asvara. Asvara na sonnala adha. Okay, so rendume correct. So both 1 and 2 is correct here. The Jain philosophy holds that the world is created and maintained by universal law. UPSC le ketirukanga. Okay, souls are not only the property of animals and plants life, but also of the rocks, running water and many other natural objects. இதை யூபிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. எந்த ரிலீஜியன் சம் கோர் பிலீஃப் இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜெயினிசம் ஆன்சர், ஜெயினிசம். ஓகேங்களா, which one of the following statements is or are applicable to the Jain doctrine? The surest way of annihilation of karma is to practice penance. Correct. Every object, even the smallest particle, has soul. 2013 la கேட்ட கேள்வி UPSC. soul இருக்கு every objectsக்கு அப்படின்ட்டு. இது 2023 கேட்ட கேள்வி. சோல் பற்றி கேட்டிருக்காங்க, எந்த ரிலீஜன்னு கேட்டிருக்காங்க. தெரிஞ்சிருந்ததுன்னா ஆன்சர் பண்ணிருக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் வை PYQs ஆர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, கர்மா இஸ் அ பேன் ஆஃப் த சோல் அண்ட் மஸ்ட் பி எண்டட். இதுவும் கரெக்ட். ஓகே, ஸோ 1, 2, 3 எல்லாமே கரெக்ட். ஜெயினோட லிட்ரேச்சர் பார்க்குறோம். வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியன் ஹிஸ்ட்ரி கன்சிடர் த ஃபாலோயிங் டெக்ஸ்ட். நிதி பக்ரனா, அதுக்கப்புறமா வந்து பரிஷ்ட பர்வனா, அவதான சதகா, திரிஷலக்ன மகாபுராணா. இதில் எது ஜெயின் டெக்ஸ்ட்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, திரிஷலக்ன மகாபுராணாவும் பரிஷ்ட பர்வனாவும் தான் வந்து ஜெயின் டெக்ஸ்ட். அவதான சதகா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி புத்திஸ்ட் டெக்ஸ்ட். நிதி பக்ரனாவும் வந்து புத்திஸ்ட் டெக்ஸ்ட். ஓகேங்களா, கச்சனா அப்படிங்கிறவர் வந்து இந்த நிதி பிரகரணாவை ஃபஸ்ட்டு புத்திஸ்ட் கவுன்சிலில் சொல்லியிருப்பார். ஃபஸ்ட் அதாவது வந்து நீதி ரூல்ஸை வந்து பேசியிருப்பார் நிதி பிரகரணா. ஓகே, அவதான சதகா செஞ்சுரி ஆஃப் குட் டெய்ல்ஸ். பிரசிஷ்ட பர்வனா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேமச்சந்திர சூரி அப்படிங்கிற ஒரு ஆளை வந்து எழுதப்பட்டது. இந்த பிரசிஷ்ட பர்வனால தான் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சந்திரகுப்த மௌரியா
திகம்பராஸோட சேர்ந்து போய் சல்லேகனால ஈடுபட்டார் அப்படிங்கிற அந்த ஸ்டோரி வந்து இந்த இதில் தான் வரும், பிரஷ்ட பர்வனால தான் வரும். அதை எழுதினவர் ஹேமச்சந்திர சூரி. ஓகேங்களா. திரிஷலக்ன மகாபுராணா வந்து 63 ஜெயினாஸ் அவங்கள பற்றி அந்த அவங்களுடைய புராணம். ஓகேங்களா. அதுதான் வந்து திரிஷலக்ன மகாபுராணால இருக்கும். ஸோ 2 and 4 இஸ் த ஆன்சர் ஹியர். Consider the following statements relating to Jain literature. The sacred books of the Jainas are known as Siddhanta or Agama. ரெண்டுமே கரெக்ட் தான். The language of the earliest Jain text in Eastern dialect of Pali known as அர்த்தமகதின்னு போட்டிருக்காங்க. அர்த்தமகதி தான், ஆனால் பாலி கிடையாது, பிராகிருத் அங்கே வச்சிருக்காங்க ட்விக்ஸ்ட். ஓகேங்களா. ஸோ அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. 1 only is correct. Which one of the following statement about the Ajivikas is not correct ன்னு கேட்டிருக்காங்க. 25லேருந்து அஜீவிகா பக்கம் கொஞ்சம் திரும்பி இருக்கிறாங்க. ஸோ சார்வாகா அஜீவிகா அவங்களோட ஃபவுண்டர்ஸு அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே. தே டிட் நாட் ப்ராக்டிஸ் டிஸ்கிரிமினேஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் கேஸ்ட் ஆர் கிளாஸ். யாருமே வந்து, ஏன்னா இவங்க எல்லாருமே அவைதீக மதங்கள் தான். ஓகேங்களா. அதனால் வந்து கேஸ்ட்டு கிளாஸ்லாம் வந்து இவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க டிஸ்கிரிமினேஷன். தே ஹேட் அ கார்பரேட் ஆர்கனைசேஷன் அண்ட் கனானிக்கல் டெக்ஸ்ட் இருந்திருக்கு, ஆனால் அந்த டெக்ஸ்ட்லாம் சர்வே ஆகலை. கார்பரேட் ஆர்கனைசேஷன் சங்கா மாதிரி இவங்களும் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அது எப்படி நமக்கு தெரியுது அப்படின்னா, அஜீவிகா மாங்ஸுக்கு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசோகா பார்பரா கேவ்ஸை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாரு. ஸோ அதன் மூலமாக அவங்களும் ஒரு மாங்க் மாதிரி, அதாவது ஒரு சங்கமாக இல்லை கார்பரேட் ஆர்கனைசேஷனாக வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் நமக்கு தெரியுது. தே ப்ராக்டிஸ் சிவியர் அசெட்டிசம், ஆஃபன் ஈட்டன் வெரி லிட்டில் ஃபுட். இதுவும் கரெக்டு. அப்போ ஜெயினாவுக்கும் அஜீவிகாஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நியதி, அதாவது வந்து விதியை நம்புறவங்க அஜீவிகாஸ், ஜெயினாஸ் விதியெல்லாம் நம்பாதவங்க. ஓகேங்களா. ஆனால் பெனன்ஸ் ஈக்குவலாக பண்ணுவாங்க, ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு. தே ஃபார்ம்டு அலையன்ஸ் வித் ஜெயினாஸ் அகெயின்ஸ்ட் புத்திஸ்ட். அதெல்லாம் தப்பு. ஓகேங்களா. மகாலி கோஷாலா அண்ட் மகாவீரா வேறு இனிஷியலி ஃப்ரெண்ட்ஸு, பட் கருத்து வேறுபாடுனால வந்து பிரிஞ்சிருவாங்க. ஓகேங்களா. அதோட அவங்களோட இது எண்டாவதே தவிர இவங்க ரெண்டு பேரும் வந்து ஜோடி போட்டுக்கிட்டு புத்திஸ்டெல்லாம் எதுவும் பண்ணல. ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட். அப்போ ஏ தான் வந்து ராங், நாட் கரெக்ட் கேட்குறாங்க. ஸோ அதனால் வந்து ஏ தான் வந்து டி தான் வந்து ஆன்சர். டி இஸ் த ஆன்சர். ஓகேங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்ட் 2 ஆஃப் வீடியோ முடிச்சாச்சு. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து 6th century வரைக்கும், 6th century BC வரைக்கும் முடிச்சிருக்கோம். நவ் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம மௌரியாஸ் அண்டு போஸ்ட் மௌரியா இதை நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா. ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். anything you can ask me with respect to subject. So all the best. Thank you. ஜாலியாக இருங்க.